நன்றி தோழர்களே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. அழகிரிசாமி ஐயாவில் தொடங்கிய நம்முடைய சிறுகதை தொடரோட்டம், இந்த தொடரோட்டத்தில் கதை சொல்லிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளை கொண்டு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி அழகிரிசாமி ஐயாவில் தொடங்கி தமிழொலியை கடந்து தற்பொழுது கரிசல் இலக்கிய வளத்தினுடைய மகத்துவம் கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதைகளில் 52ஆம் நாள் நிகழ்வில் 52வது சிறுகதையான NAS 52வது சிறுகதையான பழாப்பழம் என்கிற சிறுகதையை நாம் இன்றைக்கு கதை சொல்லி வாயிலாக கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து. அதற்கு முன்பாக இன்றைய தினம் ஒரு மகத்தான நாள். இன்றைய தினம் ஒரு மகத்தான நாள். காரணம், நம்முடைய தோழர் ஜீவா அவர்களுடைய ஹலோ இடையில தோன்றவர் ஜீவா அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் நாம் இப்பொழுது இணைந்திருக்கிறோம் தோழமைகள். ஜீவாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஜீவா என்று அழைக்கப்படும் ஜீவானந்தம் அவர்கள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று 1907ஆம் ஆண்டு பிறந்து 1963 ஜனவரி 18இல் தன்னுடைய உடல் பயணத்தை நிறைவு செய்து கொண்டார். ஆனால் அவருடைய சமூக பயணமும் இலக்கிய பயணமும் கொள்கை பயணமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அரசியல் தலைவர், இலக்கியவாதி என கம்யூனிஸ்ட் மாநிலத்தில் கம்யூனிஸ்ட், சோசியலிச இயக்கத்தின் முன்னோடி என ஒவ்வொருத்தருடைய அடையாளங்களை சொல்லிக்கொண்டு அவரை போற்றி பாராட்டுவது உண்டு. அவற்றில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. தலைமையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பெண் விடுதலை பற்றி, பெண்களின் வீரம் பற்றி ஜீவா பேசியதை வ.உ.சி. அன்றைய தினமே பாராட்டி இருக்கிறார். அவர் எப்படி பாராட்டுகிறார் என்றார், அஞ்சுபவர்களும் கெஞ்சுபவர்களும் சுதந்திரம் பெற முடியாது, ஜீவா போன்ற சிலர் இருந்தாலே போதும் என்று வ.உ.சி. புகழ்ந்தவர். அடுத்த ஒரு செய்தியும் நான் பதிவு செய்ய வேண்டும். 1927 சிராவையில் என்னும் கிராமத்தில் காந்தியின் பெயரால் காந்திஜி ஆசிரமம் என்ற பெயரில் ஜீவா ஆசிரமம் நடத்தியது. இதை கேள்விப்பட்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் நேரில் வருகிறார். அப்போது காந்திஜி அவர்கள் ஜீவாவிடம் உங்களுக்கு என்ன சொத்து இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு ஜீவா இந்தியாதான் என் சொத்து என்றார். அருமை தோழமைகளே, இது ஜீவாவினுடைய வார்த்தைகள் இல்ல. பொது உடைமை பேசுகிற அத்துணை பொது உடைமை சிந்தனையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை இதுதான். இந்தியா என்பது நம்முடைய சொத்து. இது யாருக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கான சொத்து உரிமை கிடையாது. அதை அன்றைய தினமே முழக்கி சொன்னவர் ஜீவா. அதை கேட்ட பிறகு காந்தி சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீங்கள் தான் இந்தியாவின் சொத்து என்று அவர் பேசுகிறார். ஜீவாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஜாதி ஒழிப்பு இயக்கத்தில் ஜீவா தீவிரமாக ஈடுபட்டதால் ஒரு முறை அவரது நண்பரே வைதிக வெறியில் ஜீவாவை தாக்கினார். இதனால் மார்பிலும் நெற்றியிலும் விழுந்த அந்த வெட்டு காயங்களின் வடுக்கள் அவர் இறக்கும் வரையிலும் கூட சாட்சியங்களாய் நிலைத்திருந்தது. சம தர்மம் என்ற பெயரில் பத்திரிகை தொடங்கிய மானுட மகத்துவம் தோழர் ஜீவா. இப்படி ஜீவாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் காலத்தின் நேரத்தின் அருமை கருதி ஜீவாவினுடைய பிறந்த நாளில் நாம் ஏற்கிற சபதமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்தியா என்பது நம்முடைய சொத்து. இது பிறருக்கான முதலாளித்துவத்துக்கான சொத்துரிமை கிடையாது. ஏழை எளிய பாட்டாளி உழைப்பாளி விவசாயிகளுடைய பொது சொத்து இந்த தேசம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த சொத்தை பிறர் நமக்கு தருவது அல்ல.
இந்த சொத்தை நாமே கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டி பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பொது உடைமை சிந்தனை கொண்ட மக்களுக்கு இருக்கிறது. இன்னமும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் மனித நேயம் எவருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த கொள்கையில் உடன்பாடு இருக்கும் என்று சொல்லி, தோழர்களே, இன்றைய தினம் கதை சொல்லியாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கதை சொல்லியும் ஒரு மகத்தான மனிதர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எழுத்தாளர் முனைவர் துவாரகா சாமிநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் அடிப்படையில் ஒரு நல்ல பேராசிரியர் பெருமகனார் என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய முதல் கவிதை தொகுப்பு புடுகு துணி என்கிற பெயரில் கவிதை தொகுப்பு தந்த அந்த ஆளுமை மூக்குத்தி என்கிற சிறுகதை தொகுப்பையும் நம்மோடு பயின்று ஆய்வாளன் என்கிற நாவலாசிரியர். ஆச்சரியமாக இருக்கிறது. கவிதை ஆசிரியர், கவிதை தொகுப்பாசிரியர், கவிதை படைப்பாளி, சிறுகதை படைப்பாளி, புதினத்தினுடைய படைப்பாளி என வளர்ந்திருக்கிற அவர் 19 ஆண்டுகள் கல்லூரியில் பேராசிரியர் பணி, மனிதவள மேலாண்மை துறையில் முனைவர் பட்டம், இப்பொழுது கல்வி பேர் இயக்கத்தின் தலைமை நிர்வாகி, வேதா அறக்கட்டளையுடைய நிர்வாக இயக்குநராக பயணிக்கிற நம்முடைய ஆளுமை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். தோழமைகளே, ஆளுமைகளே, அவர் சொல்லுகிற கதை பலாப்பழம். இன்றைக்கு முக்கணிகளில் ஒன்றான கனியாக இருப்பது போல 2 கனிகளை நேற்று சுவைத்தோம். ஐயா பிரபாகர் ஐயா கலந்து கொண்டார், இளவேனில் கலந்து கொண்டார். இன்றைக்கு கீரா ஐயா அவர்களோடு நெருங்கி பழகிய NAS சிவகுமார் ஐயா அவர்கள் கீராவும் நானும் என்கிற தலைப்பில் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். முதலில் சிவகுமார் ஐயா அவர்கள் கீரா ஐயாவோடு பயணித்த அந்த நினைவுகளை பதிவு செய்த பிறகு கதை சொல்லி அடுத்து கதை தொடங்கலாம் என்று சொல்லி மரபு கருதி நம்முடைய பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய தோழமை மிக்க மருத்துவர் தா அறமையா அவர்கள் வரவேற்பு. தோழர் அனைவருக்கும் வணக்கம். கீராவினுடைய கீராவும் நானும் என்ற நிகழ்ச்சியில் 3வதாக நம்ம சிவகுமார் அவங்க வந்திருக்காங்க. சிவகுமார் அவங்கள கோயில்பட்டியை சேர்ந்தவங்க. ஆத்தூர் பக்கத்தில் அவருடைய பூர்வீகம் என்றாலும் அவருடைய தமிழ் இசை மீது உள்ள ஆர்வத்தினால் நமது விளாத்திகுளம் சாமிகளையும் சரி, தமிழ் இசையில் பல வித்வான்களை சந்தித்து அவர்களுடைய திறமைகள், அவருடைய பணிகளை எல்லாம் ஆவணப்படுத்தி உள்ளவர். அடிக்கடி கீரா நம்ம சொல்லியிருப்பாரு, முதல்ல நான் வந்து இசையின் மீது ஆர்வத்தால் தான் பாடகராகவோ இல்லை இசையிலோ நான் வர வேண்டும் என்றுதான் விரும்பினேன். அதுக்கப்புறம் கடிதத்துக்கு அப்புறம் தான் இலக்கியம் என்று சொல்லியிருப்பார். அந்த இசை கீராவையும் சிவகுமாரி அவர்களையும் ஒரே திசையில் பயணிக்க வைத்தது. அந்த சிவகுமார் அவர்கள் இன்று நமது கீராவை பற்றி, கீராவும் நானும் அவருடைய பழகிய அனுபவங்கள், அவரும் இவரும் இசை குறித்து என்னென்ன பேசிக் கொண்டார்கள், கீரா இசை குறித்து என்னென்னவெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்தார் என்பதையெல்லாம் நம்மிடையே பகிர வந்திருக்கிறார். சிவகுமார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். நன்றி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வந்து இந்த மாதிரி மகோன்னதமான எழுத்தாளருடைய சிறுகதைகளை வந்து இப்படி தினமும் ஒரு கதையா சொல்லி ஆவணப்படுத்துறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலேயே இதுல நான் கலந்துக்கிறது எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. கலை இலக்கிய பெருமன்ற சாத்தூர் கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கீரா அவங்கள பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 90களில் தான் நான் கீராவுடைய கதைகளையே படிக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல அவருடைய கட்டுரைகளையும் அவருடைய கடிதங்களையும் தான் ரொம்ப விரும்பி படித்தேன். ஏன்னா கடிதத்துலதான் இசை சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அழகிரி சாமியாவும் அவரும் பரிமாறிக்கிட்ட கடிதங்கள்ல பெரும்பாலான கடிதங்கள்ல இசையை பத்தியும் இசை மேதைகளை பத்தி தான் அதுல ஆவணப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய அபூர்வமான ஆவணம் அந்த கடிதங்கள் எல்லாமே. அது உயிர்மை பதிப்பகத்துல ஒரு வெளியிட வந்திருக்கு. மீரா ஐயாவுடைய அண்ணம் பதிப்பகத்திலையும் ஆரம்பத்துல ஒரு கடிதங்கள்லாம் வந்திருக்கு. அது கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்ட பதிப்பா உயிர்மையிலையும் ஒரு பதிப்பு வந்திருக்கு. அதுல நிறைய இருக்கு. ஆனா அந்த விளாத்திகுளம் சாமிகளை பண்ணணும்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பத்தி தேடி அலைகிறேன். கிட்டத்தட்ட 20-23 வருஷங்களுக்கு முன்னாடி
அவருடைய அவர் பூர்வீக ஊரான காடல்குடி, விளாத்திக்குளம், வேம்பாறு, சூரங்குடி இந்த மாதிரி ஊர்களை தேடி அலையும் போது சுவாமிகளை பத்தி அப்பதான் சுவாமிகள் பத்தி எழுதின கீராவுடைய கட்டுரை எனக்கு கிடைச்சது. அப்ப படிக்கும் போதுதான் கண்டிப்பா கீராவை சந்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் மேல வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை போய் நான் கீராவை சந்திக்கும் போது கோயம்புத்தூர்ல திருப்பூர் மாவட்டம் பொங்கலூருங்கிற இடத்துல இருந்தேன் நான் அப்ப பாத்தீங்கன்னா வருடத்துக்கு 4 முறை, அதான் 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கீராவைய பாக்குறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல நான் போய் விளாத்தலம், நான் பாண்டிச்சேரி போய் கீராயாட்ட என்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டேன். இது மாதிரி என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய தாயார் பிறந்த ஊர் ராமனுத்து. அழகரசாமின்னு உங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து எனக்கு வந்து உறவுக்காரரு, எங்க அம்மாவுடைய அண்ணன், ஒன்று விட்ட அண்ணன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனா வந்து அன்னைக்கு அந்த முதல் சந்திப்பு பாத்தீங்கன்னா அவரும் நானும் கொஞ்சம் தூங்கணும். கரெக்டா நான் மதியம் 2:30 மணிக்கு போயிருந்தேன். எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு. நான் எப்பவுமே டெய்லி தூங்குற வழக்கம் உண்டு. அதனால வந்து நான் இன்னொரு முறை சந்திப்பேன்னு சொல்லி போய் உடனே நானும் புறப்பட்டு வர வேண்டிய சூழல் ஆகி போச்சு. அந்த முதல் சந்திப்பு ரொம்ப நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவு ஒரு உப்புச்சப்பு இல்லாம போயிடுச்சு. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி பின்னாட்கள்ல எழுத்தாளர் கலனியூரன் தான் என்னை வந்து கீராட்ட அடுத்து என்னை கூட்டிட்டு போறாரு. அவர் வந்து ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய நான் பழகி கீராவை பார்த்துட்டு வந்து முதல்ல பார்த்து வந்ததுக்கப்புறம் கலைஞர்கிட்ட நிறைய பழகி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன். என்னுடைய ஆர்வத்தையும் சங்கீத வித்வான்கள் சரித்திரங்களை எப்படி சேகரிச்சிருக்கேன், அவங்களுடைய பாடின வாய்ப்பாட்டு கச்சேரிகள் எவ்வளவு சேகரிச்சிருக்கேன், அந்த காலத்துல நாயனார் எவ்வளவு சேகரிச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட போட்டு காட்டி அவர் அதெல்லாம் கேட்டு இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நான் என்னுடைய சேகரிப்பு எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்டிப்பா நான் வர்றேன் உங்க கூட, நான் ஐயா பார்க்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி என்னை அவரை அழைச்சிட்டு போனாரு. அவர் கூட அழைச்சிட்டு போய் தான் அப்ப என்னை அறிமுகப்படுத்திக்கிறார். இந்த மாதிரி விளாத்தலம் சாமிக்கு ஒரு புத்தகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எதுவும் பேசாம ஐயா வந்து சிரிச்சுக்கிட்டாரு. பிறகு வந்து உங்களுக்கு இசை மேல எப்ப இருந்த ஆர்வம் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல என்னை மாதிரி எனக்கும் சின்ன வயசுல இசை மேல பெரிய கிறுக்கு, அது மாதிரி உங்களுக்கு அந்த கிறுக்கு வந்து ஒட்டிக்கிச்சு போல இருக்கு, அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஆரம்பத்துல என்கிட்ட பேசினாரு கீரா ஐயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலநிலைக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா என்னுடைய சேகரிப்புகள் இருந்த வித்வான்களுடைய பழைய நாயனக்காரங்களுக்கு என்னென்ன சங்கீதம்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான சங்கீதம்லாம் பிடிக்கும்னு சொல்லி சொன்னாரு. நான் அந்த காலத்து பெரிய வாய்ப்பாட்டு வித்வான்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள் வாய்ப்பாட்டு கச்சேரி, அது போக பெரிய நாயனை வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன் அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப நீங்க என்னோட கட்சி அப்படின்னாரு. அவர் உண்மையிலே அவருக்கு அதை சொன்னோன்னா அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆர்வமா பேசுவாரு. சங்கீதத்தை பத்தி பேசினா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நைட்டு எங்க அண்ணன் தூங்கினாலும் அதுக்கப்புறம் நானும் அவரும் சாப்பாட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிகாலை 2 மணி வரைக்கும் எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கோம் சங்கீதக்காரங்களை பத்தி, சங்கீதத்தை பத்தி. அது உண்மையிலேயே பெரிய ஒரு வரம் தான் அவர் கூட பேசிட்டு இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விழாத்தலம் புத்தகத்தை நீங்க எந்த மாதிரி கொண்டு வரதா திட்டங்கிறதெல்லாம் கேட்டாரு. இது மாதிரி ஐயா அவர் கூட பழகினவங்க, அவர் காலத்துல அவருடைய அந்திம காலங்கள் அவரோட பழகினவங்களும் நிறைய பேரை சந்திச்சு சில விவரங்கள்லாம் சேகரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து கீராவை பத்தி சுவாமிகளை பத்தி ஒரு 5 கட்டு எழுதியிருக்கேன். அவசியம் நீங்க அதை எடுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி என்னுடைய எழுத்துல நான்லாம் அப்படி ஒன்றும் உங்களுக்கு கண்டிஷன் போடல. அதுல ஏதாவது சின்ன ஏதாவது நீங்க திருத்தங்கள் பண்ணணுமா ஏதாவது பண்ணணும்னா உங்க ஆல்ரெடி நீங்க பண்ணிக்கலாம், அதுல ஒண்ணு எனக்கு ஆட்சேபனை இல்லை, பண்ணி நல்லா புத்தகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு அன்பு கட்டளையிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்தக வெளியீட்டுக்கு முதல் புத்தகம் என்னுடைய விழாத்தலம் புத்தக வெளியீடு ரொம்ப பொருட்செலவு செஞ்சு வெளியிடுறதுனால வந்து ரொம்ப அவரு கடிச்சுக்கிட்டாரு. இவ்வளவுலாம் செலவழிக்காதீங்க, குடும்பத்தை பார்க்கணும், சங்கீதத்து மேல கிறுக்கா இருக்கிறது உண்மையிலேயே நானும் அப்படித்தான் இருந்தேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா இவ்வளவு திரவியங்களை இவ்வளவு செலவழிச்சு ஒரு புத்தக வெளியீட்டுக்கு இவ்வளவு செலவழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டாரு. அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய என் மேல ஒரு அக்கறையா ஒரு அன்பு கட்டளையிட்டாரு. அதை இன்னைக்கு என்னால மறக்க முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாட்கள்ல தான் என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் அவரே வெளியிடுற மாதிரி பண்ணேன். சங்கீத செங்கோட்டை ஹெச் கிட்டப்பாவுடைய புத்தகம் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு அப்புறம் யாரும் மறுபதிப்பே செய்யாம இருந்த புத்தகம். ஆக்கூர் அனந்தாச்சாரி எழுதின ஒரு அபூர்வமான புத்தகம். அதை வந்து அவரு கீராவுடைய 95ஆவதுல வந்து பிறந்த நாள் அவர் தான் ஐயா தான் வெளியிட்டாரு. அது ஒரு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த மறுபதிப்பு கொண்டு வந்ததோட எனக்கு அவர் வெளியிட்டதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப பொருத்தமான ஒரு மனிதர். ஏன்னா கிட்டப்பா சங்கீதத்தை வந்து சொல்வாரு. அந்த காலம் கிராம போன்ல வந்து எங்க வீட்டுல கிராம போன் இருந்தது. எங்க பெரிய அக்கா வந்து ஒரு காலத்துல கிராம போன் பெட்டி கொண்டு வந்து இங்க வந்தவங்க மறுபடி விருந்து முடிஞ்சு அவங்க ஊருக்கு போகும்போது அந்த கிராம போன் பெட்டி எங்க வீட்டுல இருக்கட்டும்னு சொல்லி நாங்க அன்பு கட்டளையிட்டதுனால வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கிராம போன் பெட்டியில வந்து கிட்டப்பா ரெக்கார்டை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு
எத்தனாயிரம் முறை கேட்டோம்னா எனக்கு இதில் கேட்டு கேட்டு ரெக்கார்டே தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாரு. கிட்டப்பா சங்கீதம்ல அவருக்கு ஒரு அளவு கிடந்த பிரீத்தி அவருக்கு. ரொம்ப பெரிய கிட்டப்பா பத்தி ரொம்ப ஆகாவோகம்னு பேசுவாரு. அது மாதிரி அந்த ஒரு நாயனக்காரங்கள ரொம்ப நாசரக்காரங்களை வந்து ரொம்ப அவருக்கு நாயனம்னா ரொம்ப உயிர். எனக்கும் அதேதான். அதே மாதிரி அவர் இந்த நாயனக்காரங்களை பத்தி பேசாத நாளே இல்லை. நாயனக்காரங்களையும் விளாத்துவம் சாமியை பத்தி அவர் பேசாத நாளே கிடையாது. உண்மையில நான் சந்திக்கிற ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் போகும்போது அவர் எப்பெல்லாம் சந்திக்கிறேனோ அப்போல்லாம் வந்து நாதஸ்வர மேதைகளை பத்தி அவர் பேசாத நாளே கிடையாது. புலிக்கரை பிச்சையப்பாவார பத்தி பேசுவாரு, செம்பனார் கோயில் ராமசாமி பத்தி பேசுவாரு, மதுரை தில்லானாமன் படத்துல வாய்ச்ச மதுரை சேதுராமன் முடிச்சோட பாட்டனார் எம் பொன்னுசாமி பிள்ளை அந்த காலத்துல பூர்வீக சங்கீதம் ஒரு புத்தகம் எழுதி அது காமராஜர் யூனிவர்சிட்டியில பாடத்திட்டமா இருந்தது. அவரை பத்தி அடிக்கடி பேசுவாரு. திருவிடைமருதூர் வீரசாமி பிள்ளை பத்தி பேசுவாரு. TN ராஜரத்னம் பிள்ளை பத்தி அடிக்கடி பேசுவாரு. விழாத்துள்ள சாமியை பத்தி பேசாத நாளே கிடையாது. என் கூட வந்து அவர் அவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் கட்டுரைகளை தாண்டி சுவாமிகளை பத்தி நிறைய அவருடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கை எல்லாத்தையுமே பத்தி பேசியிருக்காரு. அது உண்மையிலேயே எனக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். சுவாமிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எனக்கு. அவருக்கு சின்ன வயசுல சொல்லுவாரு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இசை மேல ஒரு பெரிய கிறுக்கு. இந்த கிறுக்கு என் நண்பன் அழகிரிசாமியும் வந்து பிடிச்சிக்கிச்சு இந்த கிறுக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. அழகிரிசாமி பத்தி பேசுறப்பெல்லாம் என்கிட்ட உண்மையிலேயே ரொம்ப பெருமையா அவ்வளவு உயர்வா பேசுவாரு. இப்படியெல்லாம் ஒரு நட்பு இருக்குமாங்கிற அளவுக்கு அவ்வளவு பெருமையா பேசியிருக்காரு என்கிட்ட. நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து அவருடைய கடிதங்கள் வாயிலா அவருக்கும் அழகிரிசாமி அவருடைய கடித தொடர்புல இருக்கிற விஷயங்களை நிறைய அவர்கிட்ட இரவு நேரங்கள்ல இந்த சங்கீத பத்தி பேசும்போது அவர்கிட்ட கேட்பேன். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சீனி நாயக்கன் ஒருத்தர் கூட கீரா வந்து சங்கீதம் கத்துட்டு அவர் சொல்றதே நான் அடிப்படையில சங்கீதக்காரன் தான் சொல்லுவாரு என்கிட்ட. அடிப்படையில சங்கீதக்காரன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இலக்கியம் அப்படிம்பாரு. மொத்தம் 3 தலை எனக்கு. என்னுடைய சொந்த தலை 1, முதல் தலை எனக்கு சங்கீதம், 3வது தலை தான் எனக்கு இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு என்கிட்ட. இவர் கூட வந்து கார்குறிச்சி அருணாசலம் ஐயா இருக்க. கார்குறிச்சி அருணாசலத்து கூட ரொம்ப நெருங்கி பழகினவர். TN ராஜரத்னம் பிள்ளை கூட நெருக்கமா பழகினவர். கடம்பூர் வந்து அவர் வாசிக்கும் போதெல்லாம் அவரோட ரொம்ப நெருக்கமா அந்யோன்யமா இருந்து பழகினவர். அந்த விஷயத்தெல்லாம் ராஜரத்னம் பிள்ளையோடைய அந்த வித்வத்துக்கு அப்பாற்பட்டு அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் ரொம்ப சொல்லுவாரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நேர்ல பார்த்து அனுபவிச்சு வரவர்கள் அதெல்லாம். அதுபோக கார்குறிச்சியோடைய சட்டகர், கார்குறிச்சியோட மூத்த மனைவி இடைச்செவல் ராமலட்சுமி அம்மாவுடைய அக்காவுடைய கணவர் தான் குருமலை பொன்னுசாமி பிள்ளைன்னு ஒருத்தர். குருமலை பொன்னுசாமி பிள்ளை தான் கீரா ஐயாவுக்கு சங்கீத வாத்தியார். அவர் தான் கீரையாவுக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுத்தவர். அவர் கூட படிச்சவங்க பெருமையா சொல்லுவார். என் கூட வந்து அழகிரிசாமி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல சீனி நாயக்கர் ஒருத்தர் இருந்தாரு, அவரை சேர்த்துக்கிற. சீனி நாயக்கர் வந்து பின்னாட்கள்ல வேதபிரதா இருக்கு எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த சீனி நாயக்கர் வந்து அப்படி ஒரு நல்ல ஞாபகம் அப்படின்னு சொல்லுவாரு. கர்நாடக சங்கீதம் மேல அப்படி ஒரு பெரிய அசாத்தியமான கிறுக்கு உள்ளவரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. அவரை பத்தி நிறைய சொல்லுவாரு. சீனி நாயக்கரை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. ரொம்ப அவர் வாழ்க்கை தான் ரொம்ப ஒரு வினோதமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாரு. சீனி நாயக்கர் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாச்சியார் படத்துல வந்து வித்வான் சண்முக சுந்தரன் ஒரு எழுத்தாளர். நிறைய அவருடைய நூல்களை மறுபதிக்கு ஒரு சில நூல்கள் தான் வந்திருக்கு. அவரை பத்தி நிறைய சொல்லுவாரு. நல்ல எழுத்தாளர், நல்ல மனிதர்னு சொல்லுவாரு. ரொம்ப அடிக்கடி அவரை பத்தி சொல்லுவாரு. அது மாதிரி அழகிரிசாமி ஐயா வந்து நீ பின்னாட்டுல பாரதி அளவுக்கு நிகரா வருவேன்னு சொல்லி பாராட்டின கவி கந்தசாமி செட்டியார், கவி காவண்ணா கந்தசாமி செட்டியாரை பத்தி அடிக்கடி ரொம்ப சிலாதித்து பேசுவாரு. அவருடைய மரணம் வந்து அந்த மின் மின் தாக்கி அவர் மரணமானதை பத்தி ரொம்ப சொல்லி, ரொம்ப ஒரு நாள் சொல்லி, அந்த நேரத்துல கூட சொல்லி அப்ப நடந்த நிகழ்வு மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதெல்லாம் உண்மையிலே நிறைய விஷயங்கள் ரொம்ப உணர்வோட பேசுவாரு. சங்கீதமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், அடுத்தவங்ககிட்ட பழகுதா இருக்கட்டும், எல்லா விஷயம் ரொம்ப உணர்வு பூர்வமா பேசுவாரு. அதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாயல் மில்ல நடராஜன் ஒருத்தர் ரொம்ப இவருக்கு வேண்டியவர், ரொம்ப அணுக்கமான ஒரு நண்பர். அவர் பாத்தீங்கன்னா அந்த லாயல் மில் நடராஜனுடைய அவர் வந்து நிறைய வாடகைக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருந்தார். அந்த வாடகை வீட்டுல தான் குருமலை லட்சுமி அம்மாள் ஒரு பெரிய பாடகி, KBS பாடக்கூடியவங்க, விளாத்தன சுவாமியோட சிஷ்யை. அந்த அம்மாவும் விளாத்தன சுவாமிகளும் அங்க தங்கி இருந்ததை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. நாங்க அடிக்கடி பார்க்க போவோம் சாமியும் அந்த அம்மாவையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுபோக கடிதங்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவரும் அழகிரிசாமி ஐயாவும் அந்த காலத்துல வந்து சுவாமிகளுக்கு வந்து ஒரு கிராமபோன் இசைத்தட்டு கொண்டு வரணும், ஒரு ராகாலாமையில இசைத்தட்டா கொண்டு வரணுங்கிறது ரொம்ப முனைப்பா பாடுபட்டுருக்காங்க. அவருடைய கடிதங்கள்லயே அந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். அது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதுக்காக ரொம்ப பாடுபட்டுருக்காங்க 2 பேரும். அழகிரிசாமி ஐயாவும் இவரும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல
பாரதியுடைய பாடல் நாட்டுடைமையாக பாடுவிட்ட பிரசண்ட வேடன் ஆனந்த போதினி பத்திரிகை ஆசிரியர் வந்து நாராயண துரைக்கண்ணன், ஜீவா என்ற நாராயண துரைக்கண்ணன் ஒருத்தர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளர். அந்த காலத்துல ரொம்ப நல்ல மனிதர் சொல்லுவார் கீரா அடிக்கடி. அவர் தான் அந்த காலத்துல சென்னையில பிரசண்ட வேடனுக்கும் ஆனந்த போதினிக்கும் அழகிரிசாமி ஐயாவை கூப்பிட்டு சென்னை பத்திரிகைக்கு துணை ஆசிரியரா ஆதரிச்சோன்னு சொல்லி சந்தோஷப்படுவார். என் நண்பனுக்கு ஆதரவு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி நாராயண துரைக்கண்ணன் ஐயா பத்தி ரொம்ப பெருமையா பேசுவார். அவர் இங்க விளாத்திபுரம் வந்திருக்காரு, எட்டயபுரம் எல்லாம் வந்திருக்காரு. எட்டயபுரம் வந்து தங்க வச்சிருக்காங்க. அப்ப கீரா தான் கூட. அப்போ வந்து இருக்கிறப்பதான் சுவாமிகள் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு நாராயண துரைக்கண்ணன் ஐயாவுக்கு. அது மாதிரி சென்னைக்கு நாராயண துரைக்கண்ணன் ஐயா மூலியமா வந்து அங்க ஒரு கச்சேரி ஏற்பாடு ஒண்ணு சுவாமிகளுக்கு சொல்லி அதுக்கெல்லாம் பிரயாசப்பட்டு ரொம்ப பண்ணியிருக்காங்க. சுவாமிகளுக்கு அவரால் இயன்ற அளவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மேத கரிசல் காட்டுல இப்படி ஒரு சாத்தியமான ஒரு மேதை வாழ்ந்திருக்காரு, இப்படி ஒரு ராகம் பாட யாரால முடியுமாங்கிறத சொல்லுவாரு. அப்படி சொல்லி அவருக்கு வேண்டிய சில விஷயங்கள்லாம் கீராயாவும் இவரும் நிறைய வந்து அவர் ஆவணப்படுத்த பாடுபட்டிருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. அது அந்த காலத்துல அவங்களோட கடிதங்களை நிறைய இந்த விஷயத்த பரிமாறிங்க. சுவாமிகளுக்காக அவங்க வந்து நிறைய அவருக்கு அவருடைய இசைத்தட்டை கொண்டு வரணும், அவருடைய சங்கீத மேன்மையை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. ஏதோ அது அந்த மாதிரி அந்த மேதைகளை பத்தி என்னுடைய பதிப்பகத்துல சுவாமிகளை பத்தி ஒரு புத்தகம் கொண்டு வர்றதுக்கு உண்மையிலேயே அது கீராயா தான் எனக்கு ஒரு அடிநாதமா அவர் தான் எனக்கு முழு காரணம்னு சொல்லணும். அவருடைய கட்டுரையை பார்த்துதான் சுவாமிகள் கன்னடா சங்கீதத்து மேல எனக்கு ஈர்ப்பு இருந்தாலுமே நிறைய நாள் கேட்கிறேன் அனுபவிக்கிறேன், எவ்வளவோ சேகரிச்சிருக்கேன். ஆனா நம்ம கரிசல் காட்டுல இப்படி ஒரு பெரிய மகாவுதான் வாழ்ந்திருக்காருங்கிறத கீராயா மூலியமா மட்டும்தான் அவர் ஆவணப்படுத்தணும்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட அது 3 பதிப்புகள் வந்துருச்சு. இப்ப 4வது பதிப்புலாம் வந்துருச்சு. அது ஒரு உண்மையிலேயே ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. அது கீராயா மூலியமா தான் இந்த இவ்வளவு பதிப்புகள் கட்டதுங்கிறது உண்மையிலேயே எனக்கு அது ஒரு பெரிய மறுக்க முடியாத உண்மை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சொந்தமா கீர்த்தனை எல்லாம் பண்ணியிருக்காரு. கீராயா வந்து பண்ணினேன் பூசைகள்னு சொல்லி சாரியேசி ராகத்துல ஒரு கீர்த்தனை எல்லாம் பண்ணியிருக்காரு. அதை வந்து அழகிரிசாமி சொல்லி அவரெல்லாம் பாடி காட்டியிருக்காரு. அதெல்லாம் சொல்லுவாரு என்கிட்ட, இது மாதிரி சாரியேசில ஒரு கீர்த்தனை பண்ணேன், அதை அழகிரிசாமி எனக்கு பாடி காட்டுவான். அவன் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சங்கின் ஒளி போல இருக்கிற ஒரு நல்ல காத்திரமான நல்ல குரல் அவனுக்கு. ரொம்ப காத்திரமா அவருக்கு ரொம்ப மென்மையாவும் இருக்கு, ரொம்ப அருமையான குரல் அவனுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் ஒரே வாத்தியார்ட்ட கத்துக்கணும், நிறைய கீர்த்தனைகளை வெளியே கொண்டு வரணும், நிறைய ஜாவளி பதங்கள் பரதநாட்டியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் ஆவணப்படுத்தணும் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து என் நண்பனுக்கு சங்கீதம் தெரிஞ்ச ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னோம். ஆனா இது எல்லாமே என்னுடைய நண்பன் அழகிரிசாமிக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லி வருது. எனக்கு அமையல, ஆனா அவனுக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி அவருடைய மற்ற விஷயங்களை விட என்னுடைய பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 80% சங்கீத சம்பந்தமா மட்டும்தான் பேசுவார். பிற விஷயங்கள் பேசுறது ஒரு 20% தான் பிற விஷயங்கள் பேசுவார். அவர் அந்த ஆரம்ப காலத்துல காசநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப அந்த புத்தேரி ஆஸ்பத்திரியில இருந்த விஷயங்களை சொல்லுவார். இருந்தப்ப அவங்க அம்மா வந்து கூட வந்து உதவுனது, அவங்க அம்மா பட்ட பாடுகளை எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்படியெல்லாம் எங்க அம்மா என்னை பார்த்தா சொல்லி அப்படிலாம் ரொம்ப சொல்லி ரொம்ப உருக்கமா சொல்லுவாரு. என்னுடைய நண்பன் அழகிரிசாமி கூட எனக்கு வந்து ஆஸ்பத்திரியில துணையா இருந்திருக்காங்கிறது சொல்லி ரொம்ப பெருமைப்படுவாரு. உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச நண்பன் மாதிரி எல்லாம் அவனை மாதிரி ஒரு நண்பனை நான் பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அடிக்கடி சொல்லுவார். அழகிரிசாமியா மேல அவருக்கு பெரிய அவருடைய கடிதங்கள்ல பார்த்தாலே தெரியும். அழகிரிசாமியா அவரும் எழுதிக்கிட்ட கடிதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு ஒரு 2 பேருக்கும் அப்படி ஒரு இணக்கமான ஒரு காதல் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு அருமையான கடிதங்களா இருக்கும். அதுல பேர்களை பார்த்தா அது காதல் கடிதம் மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் சங்கீத பத்தியா இருக்கட்டும், இலக்கியத்தை பத்தியா இருக்கட்டும், அவ்வளவு அற்புதமா கடிதங்கள். அவருக்கு சொல்றதுதான் அடிப்படையில் நான் சங்கீதக்காரன், காலம் எப்படி என்னைய எழுத்தாளன் ஆக்கி விட்டது. நான் அம்மாவும் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப நான் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், எங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே பிரபந்த பாடல்களை அடிக்கடி எங்க அப்பா பாடுவாரு. அந்த பிரபந்த பாடல்களை கேட்டுதான் எனக்கு சங்கீத ஞானம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். இது போக வந்து நான் இப்படி எங்க வீட்டுல எந்நேரம் பிரபந்த பாடல்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு காரணம். அது போக கோவில்பட்டி கழுவுமலை, கடம்பூர், கோவில்பட்டியில நடக்கிற திருவிழாக்கள்ல திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளையோட நாயன கச்சேரியை வந்து தவறாம கேட்போம். நான் விரும்பி கேட்ட ரெக்கார்டுகள் அனைத்துமே இசைத்தட்டு தான் அப்படிம்பாரு. திருவிழிமலை சகோதரர்கள், திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளை, திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளை, அவங்க 3 பேரையும் எனக்கு ரொம்ப பிரியமா கேட்கறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருடம் ஒரு முறை கடம்பூர் திருவிழாவுக்கு எத்தனை மைல், கிட்டத்தட்ட ஒரு 10 மைல நடந்து போய் அந்த கச்சேரியை கேட்டு வருடம் ஒரு ட்ரிப் அது கேட்டு வரதுல அவ்வளவு சந்தோஷப்பட்டு. ஏன்னா இந்த கரசக்காட்டுல வந்து தஞ்சாவூர் ஜில்லா மாதிரி கேட்ட பக்கம்லாம் சங்கீத
உண்மையிலேயே அபூர்வம் தான். வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் இப்படி மாதிரி சங்கீத விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி அவரு கடம்பூர்ல போய் கேட்ட சங்கீதம் ரொம்ப என்கிட்ட பெருமையா சொல்லுவார். கடம்பூர்ல வந்து விளாத்திம சாமிகளுக்கு முன்னாடி டி.எல். ராஜரத்னம் பிள்ளை அவர் முன்னாடி கச்சேரி பண்ணாலும் அந்த கச்சேரி அவ்வளவு சோபிப்பா இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த கச்சேரி சொல்லி அடிக்கடி நான்லாம் அவ்வளவு சொக்கி போயிருக்கேன், அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன், அப்படி ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி விளாத்திம சாமிகள் வந்து ஸ்ருதின்னா அதை பத்தி அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு அமைஞ்ச ஸ்ருதி நம்ம சங்கீத வித்வான்கள் தமிழ்நாட்டில் சரி இந்திய அளவுல எந்த வித்வான்களுக்கும் இப்படி ஒரு ஸ்ருதி அமைகிறது ரொம்ப கஷ்டம். வடநாட்டு சங்கீத வித்வான்களுக்கெல்லாம் அவங்களே மூக்குல விரல் வைக்க முடியாத ஸ்ருதி அவருக்கு அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்லாகித்து சொல்லுவாரு அவருடைய குரலை பத்தி. அதாவது நமக்கெல்லாம் விசில் வந்து விடுறப்ப காற்றை வெளியில விடும்போது விசில் சத்தம் வரும். சுவாமி வந்து காற்றை உள்வாங்கும் போதே விசில் சத்தம் வருவார். அந்த விசில்லயே ராக ஆலாபனம் பண்ணுவாராம். குசேனி ராகத்திலாம் விசில்ல ஆலாபனம் பண்ணி நான் கேட்டு அதிசயப்பட்டு ஆனந்தப்பட்டு போயிருக்கேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாரு. எப்பயுமே அவருடைய இசையில நாங்க தேனில் விழுந்த ஈயாய் திண்டாடி இருக்கிறோம்னு சொல்லுவாரு. அடிக்கடி என்கிட்ட இந்த வார்த்தையை இந்த வார்த்தை பத்தி அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சுவாமி கேட்டு தேனில் விழுந்த ஈயாய் திண்டாடி இருக்கிறோம் நானு, சீனாய்க்கரு, அழகிரிசாமி, எட்டக்காவட்டி முத்துசாமி, நடராஜ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சுவாமியோட வந்துட்டாலே எங்க வீட்டுல குறைஞ்சது 3 நாள் 4 நாள் தங்குவாரு. அதிகபட்சம் 3 நாள், 1 நாள், 10 நாள் 12 நாள்லாம் தங்குவாரு. அப்படி தங்கி அவருடைய ஆனா எங்க வீட்டுல மாதிரி அந்த கல்வீட்டுல வந்து இவருடைய பழைய காலத்து இவங்க தாத்தா கட்டின கல்வீடு, அந்த கல்வீட்டுல வந்து அந்த வீட்டுக்கு பேரே விளாத்திம சாமி சங்கீத மகான் பேர் வச்சுட்டாரு. அந்த வீட்டுல வந்து அவரு பிருகாக்களை கொட்டி பாடின மாதிரி இது வரைக்கும் நான் சுவாமிகள் எந்த இடத்துல அப்படி பாடி கேட்டதில்ல. அது என்னமோ ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. அது எங்களுக்கும் பெரிய எங்க வீட்டுக்கும் கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாரு. மன்னாருடைய சின்ன பகிரி பிள்ளைன்னு ஒரு பெரிய நாயனக்காரரு. இப்ப விளாத்திம சாமி புத்தகத்தை அவருக்கு தான் நாங்க சமர்ப்பணம் பண்ணிருக்கிறோம். பெரிய அந்த காலத்து நம்ம 7000 மண்ண ஜமீன்ல வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்துல 3 நாள் கச்சேரிக்கு போக இன்டர் கிளாஸ் கொடுத்துட்டு தனியா அவங்களுக்கு ஜாகை, அவங்களுக்கு அடிப்படை வசதி சகலமும், ரயில் டிக்கெட்ல இருந்து சகலமும் செஞ்சு கொடுத்து அப்பயே வந்து ஒரு ஒரு மரக்கால் நிறைய தங்கம்லாம் சன்மானம் வாங்கி போயிருக்காரு. பிரசித்தி பெற்று இருந்தாலும் ரொம்ப ராகங்கள்லாம் அவர் மாதிரி வாசிச்சு இது வரைக்கும் யாரும் கேட்டதுன்னு சொல்லி சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார். அதனாலதான் சுவாமிகள்கிட்ட சின்ன பகிரிப்பை பத்தி என்ன சொல்றாருன்னு அடிக்கடி கேட்பேன். ஆனா எனக்கு பிடிச்ச நாயன சின்ன பகிரிப்பிள்ள தான், அவர் தான் எனக்கு ஆதர்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் நான் இந்த விளாத்திம சாமிகள் புத்தகத்தை வந்து நம்ம மன்னார்வடி சின்ன பகிரி பிள்ளைக்கு சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன். அது உண்மையிலேயே அது ரொம்ப பொருத்தமான இது. கீராய சொல்லலைன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த காலத்துல தவிழ் நாயன இரண்டையும் பெரிய மேளம் என்றுதான் சொல்லுவாங்க. இந்த நாட்டியக்காரங்களும் மிருதங்கமும் இந்த நட்டுவாங்க மண்டலத்தை சின்ன மேளம்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய மேளத்துல தவிழ் வாத்தியத்தை மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் அந்த காலத்துல தனித்தமிழா இருந்தது. எல்லா பிரபல வித்வான்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ரொம்ப பிரசித்தமா இருந்த ஒரு பெரிய மகா வித்வான். அவருடைய பையன் வந்து டாக்டர் B.M. சுந்தரம்னு ஒருத்தர், தஞ்சாவூர் டாக்டர் B.M. சுந்தரம். அவர் வந்து மங்கள இசை மன்னர்னு ஒரு புத்தகம் பண்ணாரு. மங்கள இசை மன்னர்கள், மரபு வழி வரத பேராசங்கள், மரபு தந்த மாணிக்கங்கள், இந்த 3 புத்தகத்தையும் கீராட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் மேல அவருக்கு ரொம்ப அளவு கொண்டு இந்த மாதிரி புத்தகங்கள் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது, இது யாரு எழுதுனது அப்படின்னு சொல்லி இந்த 3 புத்தகங்களையும் அவரு கடைசியில ஜிப்மர் மருத்துவமனையில கடைசி நேரங்கள்ல கூட இந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப ஸ்லாகிச்சு பேசியிருக்காரு. அந்த நேரங்கள்ல கூட கடைசி ஜிப்மர்ல இருந்து நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து இருக்கிறோம். நானும் அவர் இளவேனும் கூப்பிட்டு வந்து வீட்டுல இருக்கிறோம். அவர் இளவேனில போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் கிராயா தான் இருக்கிறேன். அந்த நேரத்துல கூட அவர் வந்து அந்த பேசுறாரு. அது ஒரு உண்மையிலே அந்த B.M. சுந்தரம் எழுதுன நூல்களை பத்தி பேசினாரு. இன்னைக்கும் B.M. சுந்தரம் இப்ப நான் அந்த புத்தகத்தை வந்து என்னுடைய பதிப்பகத்துல மங்கள இசை மன்னர்கள் புத்தகத்தை 1 வருஷம் பாடுபட்டு நல்ல திருத்திய செம்பதிப்பா கொடுத்துருக்கேன். இந்த பதிப்புக்கு வந்து B.M. சுந்தரம் அன்னைக்கு அதான் சொல்லுவார், கீராயா இருந்து இதை பாக்குறதுக்கு இல்லையா, அதுதான் நம்ம கொடுத்து வைக்கல, கீராயா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மீனாட்சி சுந்தரம் பையன் தான் அந்த கீரா B.M. சுந்தரம். இந்த B.M. சுந்தரம் ஐயா வந்து கூட்டிட்டு போனேன். ஒரு நாள் கீரா ஐயா சந்திக்கிறதுக்காக கூட்டிட்டு போனேன். அவர் கீரா ஐயா பார்த்தோம்னா கீரா ஐயா வந்து அவங்க அப்பா பத்தி எழுதுனத, வித்வான்களை பத்தி எழுதுறதெல்லாம், சுவாமிகளை பத்தி எழுதுறதெல்லாம் பார்த்திருக்காரு. அந்த கட்டுரையெல்லாம் நான் கொண்டு கொடுத்தேன், என்னுடைய புத்தகத்தையும் கொடுத்தேன். அவர் வந்து சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணார் கீராவுக்கு. உண்மையிலேயே அவரை பார்த்துட்டு இப்படி ஒரு அந்த கரிசக்காட்டு ஊர்ல எவ்வளவு ஒரு சங்கீத ஞானமா சொல்லி அவரு சாஸ்தா, எங்க அப்பா கச்சேரியில் நீங்க நேர்ல கேட்டிருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய சாஸ்தா நமஸ்காரம் பண்ணி 2 பேரும் சந்திச்சதுல அவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டாங்க 2 பேரும். அவ்வளவு அன்னைக்கு கீராயா அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப எனக்கு பெருமையா இருந்தது. அதுக்கப்புறம்
அவர் எழுதின புத்தகம் காஞ்சிபுரம் நாயனா பிள்ளைன்னு ஒரு புத்தகம் இங்கிலீஷ்ல இருந்தது. அதை என்கிட்ட சொல்லி இதை தமிழ்ல எப்படியா கண்டிப்பா கொண்டு வரணும்ப்பா, யாரும் செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா நீ செய்யணும், கண்டிப்பா நீங்க இந்த புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வாங்கன்னு சொல்லினாரு. கீராயாக்காக அந்த புத்தகமே கீரையாக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரம் நாயனா பிள்ளைன்னு சொல்லி பெரிய மகாத்தான். அந்த காலத்துல மதுரை சோமசுந்தரம் பிள்ளைன்னு ஒரு பெரிய பாடகர், அவருடைய குருநாதன் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை, அவருக்கு குருநாதன் காஞ்சிபுரம் நாயனா பிள்ளைன்னு பெரிய அந்த காலத்துல பல்லவி பாடத்துல பெரிய மகாத்தான். கிட்டத்தட்ட டி.கே. பட்டம்மாளுடைய அவங்க எல்லாம் அந்த நாயனா பிள்ளை சங்கீதத்தை கேட்டு வளர்ந்தவங்க. அவரு பத்தி அந்த தமிழ்ல அந்த புத்தகம் கொண்டு வந்ததுல அவர் பெரிய சந்தோஷம். அவருடைய 98வது பிறந்த நாள் விழாவில் அந்த காஞ்சிபுரம் நாயனா பிள்ளைங்கிற புத்தகத்தையும் தமிழகத்தில் இசை வளர்த்த பெண்மணிங்கிற புத்தகத்தையும் அவர் வெளியிட்டு சிறப்பிச்சாரு. அது உண்மையிலேயே எனக்கு அந்த புத்தகத்தை மறுபதிப்பு செஞ்சு கூட புத்தகத்தை கீரா வெளியிட்டது ரொம்ப பொருத்தமா இருந்தது. அது உண்மையிலேயே எனக்கும் என்னுடைய பதிப்பகத்துக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கூர்மையா, ரொம்ப ஒரு நுண்ணிய தன்மையா பாக்குறதுல கீரா மாதிரி அவ்வளவு ஒரு நுணுக்கமா எல்லா விஷயத்தையும் ஒரு ரொம்ப மைனூட்டா பார்ப்பாரு எல்லா விஷயத்தையும். அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த விஷயத்தையும் ரொம்ப தீர்க்கமா ஆராய்ஞ்சு, சங்கீதமா இருந்தாலும் ரொம்ப உயர்வான சங்கீதம் மேல தான் எனக்கு ரொம்ப பிரியம். கொஞ்சம் ஒரு மாதிரியா ஸ்ருதி இல்லாத சங்கீதம் கேட்டா சுவாமிகள் எப்படி இந்த மாதிரி சங்கீதம் கேட்டா அஜாடிகள் சங்கீதம்னு சொல்லுவாராமா. ஞானமுள்ள சங்கீதம் அஜாடிகள் சங்கீதம், அஜாடிகள் கேட்கிற சங்கீதம் சொல்லுவாராம். அது மாதிரி அதை சொல்லுவார் அடிக்கடி. ரொம்ப உயர்தரமான சங்கீதம் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது கொஞ்சம் நல்ல சங்கீதம் கேட்கிறப்ப ஏதாவது யாராவது தீபாவளிக்கு பட்டாசு வச்சாலும் சொல்லி ரொம்ப அவர் மனசு அவ்வளவு ரொம்ப துடிச்சு போவார். அதை அவரே சொல்லுவார், எனக்கு அடிக்கடி சொல்லிட்டாரு. நல்ல ஒரு அருமையான சங்கீதம் கேட்கிறப்ப இந்த நாராசமான சவுண்டுகளை கேட்கிறப்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு அவ்வளவு வலிக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இந்த வயசுல எனக்கு கிடைக்கிற சந்தோஷமே சங்கீதம். நீங்க இந்த 3 மாசம் ஒரு ட்ரிப்பு வரும்போது ஏராளமான புத்தகங்கள் எனக்காக ரொம்ப பழைய புத்தகங்கள்லாம் பதிவு பண்ணி கொண்டு போவேன். மதுரை மணியருடைய ரொம்ப ரேரான அபூர்வமான ராகங்கள் எல்லாம் புலிக்கரை பிச்சைப்பா அந்த காலத்துல ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அபூர்வமான கீர்த்தனையில இந்த ராகம் கோபிகா திலகம்னு ஒரு ராகம் ரொம்ப அபூர்வமான ராகம். அந்த ராகத்தை அவர் கையாண்டது அதை நான் போட்டு காட்டுறதுல அவ்வளவு சந்தோஷப்பட்டார். இந்த பதிவு உங்களுக்கு எங்க கிடைச்சுன்னு கேட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டார். அதாவது ஒரு நல்ல சங்கீதம் கேட்டா அவருடைய முகம் மலர்ச்சி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப பூரிப்பா இருப்பாரு. ரொம்ப பூரிப்பா, ரொம்ப சுறுசுறுப்பா சங்கீதம் கேட்கணும்னா அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. அது மாதிரி அந்த காலத்துல இவங்க குருநாதரோட கத்துக்கிட்டவங்கள எல்லாரையும் சொல்லுவார். இந்த காலத்துல கடிதங்களே அவங்க முடுப்பு மேண்டான்பட்டின்னு கோவில்பட்டி பக்கத்துல ஒரு கிராமம். அந்த இடத்துல செந்திவேல்னு ஒருத்தர் அந்த காலத்துல என்எஸ்கே நாடக சபால ஹார்மோனிஸ்டா இருந்தவர். அவருக்கெல்லாம் திரைப்படத்துல வாசிக்கிறதுக்கு ஜீராமநாதர் குழுக்கள்ல இசையமைப்பாளர் குழுக்கள்ல சாங் வாங்கி தரணும்னு இவரும் அழகிரிசாமி ரொம்ப போராடிக்காங்க. அந்த மாதிரி தன் கூட இருக்கிற நண்பர்களுக்கு அவங்க நல்ல நிலை கொண்டு வரணுங்கிறதுல இவரும் அழகிரிசாமியாவும் ரொம்ப முனைப்பா இருந்தது. உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய நல்ல ஒரு விஷயம். அது உண்மையிலேயே ரொம்ப எல்லாருக்கும் முன்மாதிரியான விஷயம். அது உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமான விஷயம். அது மாதிரி முத்து நடேச பாதம்னு சொல்லி ஒரு தீட்சிதர் குடும்பத்தை சேர்ந்தவர் இங்க இடைச்சவல்ல வாழ்ந்திருக்காரு. அவர் காரகுடி சரணாசந்தியாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவருக்கு நிறைய ஹார்மோனியத்துல சில ராகங்களுடைய லட்சணங்களை சொல்லிக் கொடுத்தவர் முத்து நடேச பாதர் சொல்லி. அவருடைய பையன் கூட நிறைய இளையராஜாட்டெல்லாம் வாசிச்சிருக்காரு. இப்ப இருக்காரு, அவர் ஹார்மோனிஸ்டா இருக்காரு. அவர் கூட இப்போதைக்கு ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாரு. அது மாதிரி முத்து நடேச பாதரை பத்தி சொல்லுவார். ரொம்ப அபூர்வமான நல்ல ஒரு சாகித்யகர்த்தா. நிறைய ஹார்மோனிஸ்ட்ல அவ்வளவு அருமையா வாசிப்பாரு. எங்க குருநாதர் குருமலை பொன்னுசாமி வாசிக்கிறத கேட்டு ஹார்மோனியம் வாசிக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நாளெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லுவார். அந்த ஹார்மோனியத்தை கேட்கறதுக்காக சுவாமிகள் வருவாராம். அப்படிதான் சுவாமிகளுக்கும் கீராவுக்கு உண்டான பழக்கமே அப்படிதான் வந்துதான். இவங்க 2 பேருக்கு உண்டான பழக்கமே குருமலை பொன்னுசாமியா மூலமா தான் எங்களுக்கு இந்த 2 பேருக்கும் சுவாமிகள் எனக்கு அறிமுகமானார்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு அறிமுகமானதுல எத்தனை பேருக்கு உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்சது, சுவாமிகளுடைய நட்பு கிடைச்சது, என்னுடைய நண்பர் பட்டாளத்துக்கு எல்லாம் கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம் சொல்லி ரொம்ப அது சொல்லி சந்தோஷப்படுவார். அது மாதிரி நம்ம சாத்தூர் பிச்சைக்குட்டையா பத்தி அந்த காலத்துல ஒரு நேர்காணல் நடத்திருக்காரு. சாத்தூர் பிச்சைக்குட்டையா பத்தி பாத்தீங்கன்னா அவருடைய வில்லிசையில சமயோஜிதமா அப்ப உள்ள விஷயங்களை ரொம்ப நகைச்சுவையா ரொம்ப அருமையா அவரு மேற்கோள் காட்டி பாடுறது ரொம்ப அவருக்கு பிடிக்கும் சொல்லி அடிக்கடி சொல்வார். வில்லிசையில காரக்குறிச்சியும் செவல்குளம் தங்கையாவும் ரொம்ப ரசிச்சு அதையும் சமயோஜிதமா பேசி சில விஷயங்களை சொல்றது நம்ம அந்த காலத்துல முற்போக்கு இலக்கியவாதிகள் கூட்டங்கள்ல நிறைய பாரதி விழாவில் நிறைய வில்லிசை பண்ணியிருக்காரு. அவருடைய வில்லிசை கச்சேரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அவரை பத்தி ஒரு நேர்காணலும் பண்ணியிருக்காரு கீரா ஐயாவே. அது ஒரு பெரிய விஷயம்.
நிறைவு பண்ணிட்டீங்களா தோழர்? நிறைவு பண்ணிட்டீங்களா? இந்த ஒரே நிமிஷம் சார். சிறு வயசுல நான் வந்து சங்கீதம் கத்துக்கிறதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு கழுத்தளவு தண்ணி எல்லாம் சாதா பண்ண சொல்லி 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 என்கிட்ட சிரிப்பாரு. அதாவது கொட்டும் பணியில் அதிகாலையில பனி சாதகம், தண்ணீர் சாதகம் என்று ஆரம்பித்தேன். இப்ப நினைச்சா கூட எனக்கு சிரிப்பா வருது. மயிலை கண்டு விளாத்தின சாமி பாடுறத பார்த்துட்டு அது மாதிரி நான் பாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டுதான் அப்படியெல்லாம் நான் சின்ன வயசுல எனக்கெல்லாம் அந்த காசநோய் வர்றதுக்கு முன்னாடி நான் பிரயாசப்பட்டு சங்கீதம் கத்துக்கு சுவாமிகள் மாதிரி பாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நினைச்சாலும் இதை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. மயிலை கண்டு வான்போலி ஆடிய கதை தான் அது அப்படி சொல்லி ரொம்ப சொல்லி சொல்லி ரொம்ப சிரிப்பாரு. அது ஒரு ரொம்ப வேடிக்கையா பேசுவோம். உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுது எனக்கு. சுவாமியோட சங்கீதத்தை வந்து யாரும் ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய சங்கீதம் வந்து அவருடைய சங்கீதம் யாரும் ஆழம் பார்த்ததும் இல்லை, அளந்து பார்த்ததும் இல்லை, அதுக்கான தகுதியாளர் நம்ம நாட்டுல இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. எட்டயபுரத்துல துப்புக்குட்டி அண்ணாவின் எட்டயபுரம் அரசவையில ஒரு பெரிய வித்வான் இருக்காரு. பெரிய சங்கீத வருஷம் அந்த காலத்துல அவரை பார்த்தாலே பயப்படுவாங்களாம். ஆனா வந்து சுவாமி விளாத்தின சங்கத்தை அவருக்கு எந்திரிச்சு வணங்குவாராம். அதை சொல்லி ரொம்ப பெருமைப்படுவார். நம்ம சுவாமிகளை பார்த்தா மட்டும் எந்திரிச்சு வணக்கம் போடுவாரு. அது உண்மையிலேயே சுவாமிகளை பார்க்கறப்ப அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியல. அது பின்னாடி நினைக்கும் போது அவள் ரொம்ப அபூர்வமா இருக்கும். அப்ப பார்க்கும்போது பின்னாடி அதெல்லாம் நாங்க நிறைய சுவாமியோட சங்கீதத்தை கேட்டு உடம்புன்னு சொல்லி சொல்லுவாரு. அதெல்லாம் உண்மையிலேயே சுவாமிகளை பத்தி அவர் பேசாத நாளே இல்லை. இந்த மாதிரி கார்குரு சரணாசலத்துடைய நாயனத்தை கேட்டு மயங்காத நாளே இல்லைன்னு சொல்லுவாரு. காரகுறிச்சி வந்து இவங்க வீட்டுல முதல் கல்யாணம் வந்து கீராயா ஒரு இடைச்சல் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. காரகுறிச்சியோடைய மாமனார் வந்து இவருக்கும் பழக்கம் தான். காரகுறிச்சியார் வந்து அவங்க மாமனார் வீட்டுல வந்த உடனே விருந்துக்கு வந்து சட்டையை கழட்டி போட்டு துண்டை போட்டு நேரா கீராவை பார்க்க தான் வருவாங்க. நமக்கு சங்கீதத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒரு ஜீவன் இருக்குன்னு சொல்லி வருவாருன்னு சொல்லி ரொம்ப அடிக்கடி அது பெருமையா சொல்லிக்குவாரு. அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் தான். ஏன்னா இதுல சங்கீதத்தை பத்தி தான் பேச முடியும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மதுரை மணியர் கச்சேரி பத்தி பேசுவாரு. வாய்ப்பாட்டுக்காரங்களை டி கே பட்டமாலை பத்தி டி கே ஜெயராம் ரொம்ப சுத்தமா பாடக்கூடியங்கன்னு சொல்லுவாரு. டாக்டர் எஸ் ராமநாதன் சொல்லி நிறைய சங்கீதத்துக்காக நிறைய சேவை வச்சிருக்காரு. அவரெல்லாம் மறக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாரு. நிறைய அபூர்வமான வர்ணமெட்டுகளை எல்லாம் தொகுத்து சுரப்படுத்தி கொடுத்திருக்காருன்னு சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி இந்த பி.எம். சுந்தரமையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்டுணர்களை பத்தி ஆவணப்படுத்துறது, மங்கள இசை மன்னர்கள் நாயனக்காரங்களை ஆவணப்படுத்துறது நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லு. இதெல்லாம் வந்து நம்ம சாகித்ய அகாதமி அமைப்பா இருக்கட்டும், மத்த எல்லாரும் வந்து ஊக்குவிக்கணுங்கள இவங்களெல்லாம் நல்லா உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி நல்ல இந்த மாதிரி நூல்களுக்கெல்லாம் அரசு வந்து ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கடி அங்க சொல்லுவாரு. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும் பின்னாடி அப்படின்னு சொல்லி சாகித்யத்துல இருந்த அங்கத்தினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது கூட கீராயை சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி புத்தகத்துக்கு சாகித்யம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த மாதிரி புத்தகத்தை யாராவது கொண்டு வர முடியுமா? இப்படி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாயன கலைஞர்களை யாராவது ஆவணப்படுத்திருக்காங்களா? இதெல்லாம் ஒரு தமிழிசைக்கும் கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? நாசரங்கிறது கர்நாடக சங்கீதத்துக்கு பெரிய முன்னோடியான ஒரு கருவி. வாய்ப்பாட்டுக்காரங்களா இருக்கட்டும், மற்ற கருவிகள் வாசிக்கிற அத்தனை பேருக்கும் முன்னோடியான கருவி நாசரம் சொல்லுவார். அடிக்கடி சொல்லுவாரு. அதுதான் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களும் சங்கீத ஆராய்ச்சிக்காரங்களும் அதான் சொல்லியிருக்காங்க. மாதிரி இந்த நாயனத்தை பத்தியும் விளாத்திரம் சாமிகளை பத்தியும் கார்குறிச்சியாரை பத்தியும் இந்த பழம்பெரும் சங்கீத மேதைகளை பத்தியும் அவர் பேசாத நாளே கிடையாது. அதனால பெரும்பாலான பேச்சுக்கள் வந்து நம்ம குடும்ப விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் பேசுவார். மற்ற விஷயங்கள் போனோம்னா விசாரிப்பாரு. அடுத்து விசாரிச்ச உடனே அன்னைக்கு நைட்டே ஆரம்பிச்சுட்டா சங்கீதக்காரங்க பேச்சு தான் பேசுவாரு. தம்பி வணக்கம். கொஞ்சம் சீக்கிரம் நிறைய விஷயம் அடுத்த நிகழ்ச்சி இருக்கணும். நானும் விரிவா பேசுறேன் தம்பி. சரிங்க சார். நன்றி தோழமையே. ஒரு ஐயா வந்து பேச வச்சோம்னா சிவகுமார் ஐயா வந்து பேச வச்சோம்னா கீராவை ஐயாவை பற்றிய செய்திகள் மல்லன்னு ஒரு பொக்கிஷம் போல ஒரு பெரிய நாவல் எழுதுகிற அளவிற்கு அவ்வளவு புதுமைகள் இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது எங்கேயுமே உங்களை நிறுத்துங்கன்னு சொல்லணும். எங்களுடைய மரபுப்படி 10 நிமிடம் அப்படின்னு நாம வச்சிருக்கோம். ஆனா நீங்க பேச ஆரம்பிச்ச பிறகு எல்லாமே மறந்து போச்சு. ஐயோ இந்த செய்தி சொல்றாரு கேட்டுருவோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் தூண்டுகிற வகையில் உங்களோட உரை இருந்தது. நன்றி தோழமையே. அடுத்ததாக இந்த தினம் கதை சொல்லியாக இருக்கக்கூடிய நம்முடைய தோழமை துவாரகா சுவாமிநாதன் அவர்கள் இன்றைக்கு உண்மை என்கிற கதையை பலாப்பழம் என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக. கேக்குதா தோழர்? கேட்குது தோழர்.
எல்லாருக்கும் வணக்கம். நேரம் கருதி நான் இந்த அவர்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இங்க மெய்நிகர் இந்த ஜூம் இணைப்புல இணைந்திருக்க எல்லோருக்கும் நன்றியும் அன்பும். நிறைய இசை குறித்து சொன்ன ஐயாவுக்கும் நன்றி. நான் ஐயாவை வந்து ஒரு முறைதான் சந்திச்சிருக்கேன். இந்த நாள்ல எனக்கு பாலச்சந்தருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த இணைப்புல இந்த கதையை சொல்றதுக்கு என்னை வந்து அவர் ஊக்குவிச்சாரு. என்ன கதை சொல்றீங்க அப்படிங்கும்போது கதையை நம்ம இந்த கதையை சொல்லுவோம். இது ஒரு ஆரம்ப கட்டத்துல வாசிச்ச கதை, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டியும் வாசிச்சுப்போம் அப்படின்னு நேரடியா ஒரு அவருக்கான 98, 96 அந்த வயதுல காக்கை சிறகினிலே இதுக்காக நேர்காணல் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்ப முடிவெடுத்தோம். அப்ப நான் வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வேறு மாதிரியான 100 கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயா டயர்ட் ஆயிடுவாங்க, நீங்க அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அது வேற இலக்கியம் சார்ந்து வேற ஒருத்தவங்க நேர்காணல். அப்புறம் நான் அதுக்கப்புறம் சந்திக்க முடியல. ஒரு தடவை முருகதீட்சணியோட போய் ஒரே ஒரு தடவை சந்திச்சேன். நான் எழுதின கட்டுரையை அவங்ககிட்ட வாட்சி காமிச்சேன். எனக்கு பொறுமையா அந்த கட்டுரையை கேட்டுக்கிட்டாங்க. ஒரு குறுகிய நேரத்துல போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் அடிப்படையை மட்டும் வாசிச்சுட்டு கடைசியா வாசிச்சேன். எனக்கு கட்டுரை எழுதுறதுக்கு ஜெயபிரகாஷ் ஐயா தான் அந்த உத்வேகத்தை அளிச்சாங்க. அண்ணாவகரம் தஞ்சாவூருங்கிறதுனால, நான் தஞ்சாவூர்ல இருந்ததுனால கரிசல் காட்டுக்கு அந்த கடுதாசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 2 பேரையுமே கரிசல் மண் சார்ந்து வாசிக்க சொல்லி சண்முகசுந்தரம் எழுத்தாளர், ராமோகனராஜ், டாக்டர் மருதுரை, இவங்கெல்லாம் கீரா, பிரமஜன், இந்த பக்கம் பொன்னில நன்னாச்சு, இப்படி கலந்து வாசிக்க சொல்லுவாங்க. இப்படி வாசிச்ச இதுதான் இந்த பலாப்பழ கதையும். இந்த பலாப்பழ கதையில என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அந்த வீட்டு ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, வந்து வெளி ஜனங்களும் பாக்குறாங்க. அப்போ அந்த சேனை வைக்கிறது அப்படின்னு அந்த பகுதியில சொல்றத அழகா எழுதியிருப்பாங்க. சேனை வைக்கிறதுக்கான இதை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த குழந்தைய வந்து அந்த மருத்து வச்சு வந்து அந்த கம்பம் புல்லு, அது ஒரு 3 படின்னு அளந்து அதை ஒரு கணக்காகவும் சொல்லுவாங்க. அந்த கம்பம்புல்ல நிரப்பி அந்த குழந்தைய இட்டதாகவும், அவளுக்கு கூலியாகவும் அந்த கம்பம்புள்ளையே கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு அந்த காட்சியை அழகுபடுத்தியிருப்பாங்க. அப்ப அந்த குழந்தை பிறந்திருக்கு, அது எல்லாத்தையும் பாக்குறாங்க. கருப்பா இருக்கு அந்த குழந்தை, ஆண் குழந்தை. 6 வருஷத்துக்கு பிறகு அந்த தம்பதிகளுக்கு பிறகுது. பொன்னுச்சாமிக்கும் அந்த சங்கரிங்கிற அம்மா, சங்கரம்மாளுக்கும். அந்த குழந்தை பிறந்தவொடனே 6 விரல் இருக்கு, காதுல சீல் வடியுது. அதை பார்த்து அந்த பெண்கள் வந்து ஏதோ பேசி கண்ணால சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. அதையும் எழுதுறாரு. அப்புறம் அந்த பெண்கள் எல்லாரும் போயிடுறாங்க. அந்த 4 பேர் மட்டும் இருக்காங்க. அப்ப இருக்கும்போது அந்த மாமியார் கேட்கிற, உனக்கு என்ன குறை வச்ச, நீயா வந்து இந்த மாதிரி ஏதோ நிறைவேறாத ஆசை இருந்துருச்சு, இப்படி காதுல சீல் வடிகிற மாதிரியும் 6 விரல் பிறக்கிற மாதிரி குழந்தை வந்துருச்சு, நாங்கதான் எல்லாம் செஞ்சு போட்டோமே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த காட்சியோட அடுத்த இதுல அப்படியே அவங்களோட நினைவு போகுது. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்புறம்தான் கதையோட இதை அந்த சொல்றாங்க ஐயா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பலாப்பழ ஆசை வந்துடுது. அந்த பலாப்பழம் திங்கணுங்கிற ஆசை வந்து ரொம்ப உருவாகுது. அது ஏன் அப்படின்னா, அந்த சின்ன பிள்ளையில அவங்களாம் பலாப்பழத்தை சாப்பிட்ட அந்த வாசனையும், அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்த ஒரு டீச்சர் அவங்கள தென்காசி பகுதிக்கு இளஞ்சின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்க தேன்ல ஊற வச்ச பலாப்பழங்கள், நமக்கு அதை வாசிக்கும் போது அந்த எச்சு ஊறும், அந்த வாசனை வர்ற மாதிரி அப்படி ரெண்டு வரையில அப்படியே தட்டிட்டு போயிட்டே இருக்கு. அப்படியான அந்த இன்பம், அது வாசனை, அது மகத்துல ஆழமா ஊன்றி வெக்கத்தை விட்டு கணவன்கிட்ட கேட்கிறா, எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும், பலாப்பழம் வேணும் அப்படின்னு. இவரு தேடுறாரு. அப்ப தேடும் போது
பலாப்பழம் சாத்தூர், அந்த தென்காசி அந்த பகுதிகளில் தேடுறாரு. அப்போ நமக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்கெல்லாம் பலாப்பழ பிரச்சனை அங்கெல்லாம் காய்க்காதோ அப்படின்னு ஒரு ஒரு காட்சி அப்பயே விரிஞ்சுது. இப்பயும் அதை திருப்பி படிக்கும்போது அப்ப அந்த மாதிரி கரிசல் பூமி எப்படி இருந்திருக்கு, பலாப்பழமே இல்லாம அது தூரமா போய் தேடி இருக்காங்க அப்படின்னு. நிறைய நாள் தேடினதா அதுல ஒரு 2 வரி எழுதி, பல சந்தைகள்ல தேடினது மாதிரியும் எழுதிட்டு சாத்தூர்ல தேடி அப்புறம் தென்காசியில அந்த பலாப்பழம் கிடைக்குது. அவர் போய் அந்த பலாப்பழத்தை சாதி பழமான்னு பாக்குறாரு, வாசனை வருதான்னு முறுக்கி மூஞ்செல்லாம் பாக்குறாரு. அத அந்த கடைக்காரன் கண்டுபிடிச்சுக்கிறான். அந்த கடைக்காரன் அவனை ஏமாத்த வைக்கிறான். அந்த பலாப்பழம் எப்படி இருக்குன்னு ஒரு வர்ணனை எழுதியிருப்பாரு. அக்கனை மாதிரி இருந்துச்சு, 3 புள்ளி மாதிரி அடுக்கி இருந்தது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு நுட்பமான காட்சி அமைப்பு. இந்த இந்த மாதிரி பலாப்பழம் அவங்ககிட்ட பேரம் பேசி அப்புறம் 2 ரூபாய்க்கு பலாப்பழம் வாங்கினது. 2 ரூபாய்க்கு ஒரு பெரிய பலாப்பழம் அப்படின்னா இன்னைக்கு பொருளாதாரத்துக்கும் அன்னைக்கு ஒரு பொருளாதாரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு அதுல ஒரு காட்சி விரியும். 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த கடைக்காரன் கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி வேப்பங்குச்சை வந்து பின்னாடி அடிக்கணும் அப்படிங்கிறேன். அப்பதான் பழுக்கும் அப்படிங்கிறேன். சரின்னு வர்றாங்க. வந்து ஆசாரியை கூப்பிட்டு 2 வேப்பங்குச்சி பெரிய உடைச்சி பெரிய கொப்பு கிளையே உடைச்சி அப்புறம் அதுல இருந்து செதுக்கி எந்த பக்கம் சொருகுதுன்னு தெரியாம 2 பக்கமும் அடிச்சு வைக்கிறாங்க. திருப்பி பழுக்கவே இல்லை. ரொம்ப ஆர்வம் மிகுதியா இருக்கு, அந்த பெண்ணுக்கும் ஆசையா இருக்கு எப்ப பழுக்கும்னு. அது பழுக்கவே இல்லை, வாசனையே வரமாட்டேங்குதுன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டுறாங்க, கேலி பண்ணிக்கிறாங்க. கணவன் வந்து மனைவியை கேலி பண்றாங்க. இப்படி எல்லாம் கதை போகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ அது பழுக்கவே இல்லைன்னு திருப்பி குச்சை உடைச்சு நிறைய பக்கம் குச்சை சொருவிடுறாங்க. ஒரு பலாப்பழம் பழுக்க வைக்கிற கதைய. அப்ப பலாப்பழங்கிற அந்த இதுல வந்து ஆனா உண்மையிலேயே இந்த கணவனுக்கு இந்த பலாப்பழத்தை பிடிக்கல. அதை நான் கொஞ்சம் முன்னாடி சொல்ல மறந்தேன். அவனுக்கு பலாப்பழம் வாந்தி எடுக்கிறது அந்த வாசனையும் பிடிக்காது. ஆனா மனைவிக்காக அந்த பலாப்பழத்தை பழுக்க வைக்கணும்னு நினைக்கிறான். மனைவிக்காகவும் அந்த ஆசைப்படுற நேரத்துல செய்யணும். ஏன்னா அந்த மசக்கக்காரவங்களுக்கு எல்லாம் செய்யணும் இல்லையா, அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வழி போயிட்டே இருக்கு. அப்போ பழுக்க மாட்டேங்குது. பார்த்தா பிச்சு நறுக்கி அருவமனையில அறுத்து பாக்குறாங்க, பழம் வந்து பிசு பிசுன்னு போயிடுது. இது ஏன் பழுக்கலை அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து போய் அங்க இருந்த தெற்கத்தி ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த ஆசிரியர் வந்து பார்த்துட்டு, இது பச்சை பழம், இது பிஞ்சு, இது வந்து பழுக்கவே பழுக்காது, உன்னை ஏமாத்தி யாரோ வித்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவர்கிட்ட அந்த சீனு போகுது. அந்த ஒரு வர்ணனை ஒரு 4 வரி. ஆக்சுவலா இதுல என்னால எடுக்க முடியல, அதை வாசிச்சு காமிக்கணும். நீங்க முடிஞ்ச அதை ஆன்லைன்ல வாசிச்சு பாருங்க, ஆன்லைன்ல இருக்கு. நான் வேணா அதை அனுப்புறேன் அந்த வரியை. அந்த வரி 2-3 விதமா எழுதுறாரு. ஒரு புகை, அந்த ஆசை வந்து அப்படியே சப்புத்து போகுதுல, ஒரு பெரிய ஆசை கிளம்பி ஒரு பெரிய பூதாகரமா போய் அது ஒரு பெரிய பூதம் கரும்புகையா மாறி திரும்பி அது அப்படியே அடங்குது. அந்த ஆசை அது அந்த மனசுக்குள்ள போய் அப்படியே உள்ள போய் அடர்த்தியா நின்றுடுது. அவளால அதை தவிர்க்கவே முடியல. பலாப்பழம் தானே அப்படின்னு நினைக்கிறா, ஆனாலும் அவன் தவிர்க்க முடியல. அந்த ஆசை உள்ள திரும்ப திரும்ப போய் அது முண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு 4 வரியில அது அழகா, நான் சொல்ற மாதிரி இல்லாம நான் வேற மாதிரி சொல்றேன், ஏன்னா அது என்னோட வாசிப்பு முறையில. அப்போ அந்த ஆசை அதுக்குள்ள போய் அதுதான் அந்த குழந்தைய பாதித்ததாக அப்படி கொண்டு வர்றாரு. அந்த ஆசை நிறைவேறல, அவ அழுவுறா. இடையில எல்லாம் தூக்கத்துல எழுந்திருச்சு அந்த கனவு வருது, பலாப்பழம் வருது, அதை திங்க முடியலன்னு. நிறைவேறாத ஆசைகள் தன்னோட மனதை குடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு குறைவாக இருக்கிறது, அது பிரச்சனையா இருக்கு. திரும்பி பலாப்பழம் கிடைக்கல, அதோட அது இதாயிருது. அப்போ மாமியார் திருப்பி கேட்கிறா, இந்த மறுசீனுக்கு வருது. மாமியார் வந்து, என்னதான் உனக்கு பிரச்சனை, ஏன் தான் என்ன ஆச்சுன்னு சொல்லி இப்பயாவது நிறைவேற்றிடுவோம், அப்பதான் சீல் நிற்கும், குழந்தை இதாகும், நீ வந்து திருப்பி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அத சொல்றாங்க, இது மாதிரி நான் பலாப்பழத்துக்கு ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைக்கல, அது இந்த மாதிரி போச்சு அப்படின்னோடனே உடனே அவங்க அம்மா, அந்த பொன்னுச்சாமி அம்மாக்காரி, எப்படியாவது போய் பலாப்பழம் கொண்டு வந்துரு அப்படிங்கிற. இவன் திருப்பி போய் தேடுறான். தேடி ஒரு அதே தென்காசி இதுல ஒரு சந்தையில பலாப்பழம் கிடைச்சிருது. ஒரு நாள் கட்டிட்டு வந்து அதை சேலையில இருந்து முடிச்சு போட்டு துண்டுல கொண்டு வந்து அதை காமிக்கிறான்.
ஸோ அதை கொடுத்து மூஞ்சிக்கிட்ட அவன் நேரா நீட்டுறான், நீ எடுத்துக்க, உன் ஆசையை நிறைவேற்றிக்க அப்படின்னு சொல்றான். இவ கோபமா பாக்குறா, எரிச்சலோட பார்த்துட்டு கோபமா கையை தட்டி விட்டுறா. பலாப்பழம் சிதறி அங்கிட்டு அப்படி கிடக்கு உருண்டி, அந்த வாசனை அடிக்குது. இவ வெறுத்து கோவமா அப்படியே அந்த கதையை அவர் முடிச்சிடுறாங்க ஐயா. அதை ஏன் கோபமா அதை இது பண்ணாங்கிறது ஒரு சிந்தனைக்கு எடுத்துது. இந்த கதையோட சாரமா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து கணவன் மனைவி உள்ள அன்பு, அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளுகிற, தனக்கு பிடிக்கலனாலும் தான் மனைவிக்கு பிடித்த ஒரு ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு அன்பு, கருணை. ஒரு அது வந்து இந்த மாசமா இருக்கிறப்ப நிறைவேற்றி ஆகணுங்கிற ஒரு கடமையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர்காட்டுல எல்லாம் ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊராம்பிள்ளை அப்படிங்கிறது நல்லா பண்றாங்க. இதுல இருந்து ஊறுகாய் எல்லாம் கொடுத்தாலும் ஆனா இந்த ஆசை நிறைவேறதுனால சீல் வெடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த குழந்தைக்கு பாதிக்குது அப்படின்னு ஒரு விஞ்ஞானம் பேசணும். இன்னொன்னு இந்த பலாப்பழம் அப்படின்னாவே மந்தம், குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு அது ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடும். பொதுவா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு பலாப்பழம். அது துணிச்சலை சாப்பிட வைக்கிற இந்த சடங்கு இது மீறுறது, இது அன்பினால ஏற்படுகிறது அப்படின்னு ஒண்ணு. இதுக்கு உள்ளார அந்த இடத்தோட வறுமைகள், அங்க இருக்கிற பொருளாதாரம், சின்ன சின்ன ஒரு நுணுக்கமான விஷயங்கள், அந்த கூலி கொடுத்தது, சேனை வைக்கிறது, விளக்கெண்ணெயில கருப்பட்டி போட்டு அந்த எழுத்தாணியை எடுத்துட்டு வந்து அதை தொட்டு நாக்குல எழுதுறது அப்படிங்கிறதுன்னா, பொதுவா இங்க வந்து சேனைங்கிறத இங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, சக்கரை தண்ணி வைக்கிறது, அடுத்து தொட்டு சக்கரை தண்ணி வச்சிருவாங்க இந்த பகுதிகள், டெல்டா பகுதிகள்ல. இது வந்து அங்க சேனை, அதை வந்து ஒரு எழுத்து முறையில நிறைய சொற்கள் புதுசா சொல்லுவாங்க ஐயா. இதெல்லாம் விவரிச்சுக்கிற ஒரு விஷயம். அப்புறம் நீங்க முடிஞ்சா இதை வாசிச்சு பாருங்க நூலை. எனக்கு அதை பற்றி ரொம்ப விளக்கம் இப்ப அளிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த தூரன், பெரியசாமி தூரன் எழுதின குழந்தை மனமும் குழந்தை வளர்ச்சியும், அதுல தெளிவா இந்த விஷயங்களை எப்படி தாய்கிட்ட குழந்தைக்கு எல்லாம் ஆறுது அப்படின்னு சொல்லி ரொம்ப விஞ்ஞான பூர்வமாவும் எழுதியிருப்பாரு. ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணுங்கிறதும் அதுல இருக்கும். அதுல ஒரு 2 பார்ட்டு எனக்கு இந்த கதை வாசிப்புல நான் அதை இடையில எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்து இந்த கதைக்கும் அதுக்கும் ரொம்ப கார்லேட் ஆகும். என்னன்னா, அது எப்படி அந்த தாய் நினைக்கிற பெரிய எண்ணங்கள், அதிகமான துன்பங்கள், அழுகை, அதெல்லாமே அந்த குழந்தைக்கு போகும். நம்ம சாதாரணமா தலைய அழுத்தி வாரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வருவாங்க அந்த மாசமா இருக்கிறவங்களுக்கு. அதெல்லாமே அப்போ வந்து நம்ம ஒரு என்ன மூட நம்பிக்கை எல்லாம் சொல்றாங்களேன்னு நினைப்போம். ஆனா இந்த கதையோட அதை இணைச்சு பார்க்கும் போதும், அந்த செந்தூரன் எழுதின அந்த விஞ்ஞான பூர்வமான சில விளக்கங்களும் குழந்தைக்கு அது உள்ள போகுது, அது வந்து சீல் வடிகிறது அதனாலதான் அப்படிங்கிறத ஒரு இதை எழுதுறாங்க. 6 விரலும் அதனாலதான் முளைக்குது அப்படின்னு. 6 விரலுக்கு காரணங்கள் வேறு வகையா இருந்தாலும் காதுல சீல் வடிகிறது சில இதெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி ஆசைப்பட்டதை நிறைவேறலன்னா அப்படின்னு. இங்க வந்து அந்த குழந்தைக்கு ரத்த பந்தம் அப்படி போகுதுங்கிற ஒரு விஷயத்த இதுல நிறைய பேசியிருக்க கதையா இது இருக்கு. ஒரு பார்ட்ல, இன்னொரு பார்ட்ல இந்த அன்பு நான் உனக்காக செய்யறேன் அப்படின்னு ஏன் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்து அவங்க டக்குன்னு முடிச்சுட்டாங்க அந்த கதையை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு விளக்கமும் இல்லை. ஒருவேளை எனக்கு அன்னைக்கு நீ செஞ்சு கொடுக்கல அப்படின்னு ஒரு கோவப்பட்டிருக்கலாம், இல்ல எனக்கு இப்ப வெறுத்து போச்சு, நான் இப்போ விரும்பல அப்படின்னு, எனக்கு அந்த இப்ப அந்த பலாப்பழம் வேண்டாம், எனக்கு அந்த ஆசையே விட்டு போச்சு அப்படின்னு நினைக்கலாம். அது இனி வந்து கீரா ஐயா தான் அதை சொல்லணுங்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம டிஸ்கஷன்ல நீங்க பேசுங்க. ஸோ ஒரு கதை நான் பேசுறப்போ ஐயா சொன்னது, எழுத்தை பத்தி நிறைய வெளியிலையும் பேசும்போது சொன்னது, ஒரு சன்னதான் சாமி வந்து ஆடிருங்க, உங்களுக்கு எழுத்தலும் தோணுச்சா எழுதிருங்க, இல்லைன்னா பேசாம இருங்க அப்படின்னு சொல்றது.
இது மாதிரியான சின்ன சின்ன கடைசி நேரங்கள்ல நிறைய பேரை விளக்க சொல்லி, அதே மாதிரி வாழ்க்கையின் துன்பங்கள் தீர்வதற்கும் பெரிய விஷயங்களை அடைவதற்கும் காலம் பதில் சொல்லும்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள், இதெல்லாம் இந்த கதையோட ஒட்டி நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். இந்த இதே போல கதை நிறைய பலாப்பழத்தை வச்சு வண்ண நிலவனும் எழுதி ஒரு கதை வந்திருக்கு. அப்புறம் நிறைய வேற வேற கதைகள். ஆனா இந்த கதை முன்னோடி கதையா இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த இதுக்குள்ள ஒரு நுட்பமான விஷயங்களை எழுதுறது. இன்னொன்னு கீரா ஐயாவோட இது வந்து இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்க மாதிரியே கதை போவோம். ரொம்ப வர்ண ஜாலங்கள்லாம் இருக்காது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே எனக்கு அந்த மாதிரி நானுமே அதுல பாதிப்படைந்து அப்படிதான் ஒருவேளை நான் எழுதுறணும் அப்படின்னு எனக்கே தோணும். ஏன்னா இப்ப இவங்களதான் வாசிக்கிறோம், இவங்களதான் ஆரம்ப கட்ட வாசிப்புல பாதிப்படையுது. ஸோ இது மாதிரி ஒரு நுட்பத்தை இந்த கதையில பார்க்கலாம். அப்படியே போற போக்குல சொல்லிட்டே போறது ஒரு வரியும். ஆனா அந்த வரிக்கான காரணம் பின்னாடி சொல்லப்படும். 6 வருஷம் கழிச்சு குழந்தை போக்குது, ஆண் குழந்தைதான், பொன்னுசாமி பெருமையா இருந்தான் அப்படிங்கிற ஒரு வரி வரும். அந்த அந்த 6 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு, அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு அந்த பொன்னுசாமி தான் காரணம். அவனுக்கும் அது பிரச்சனையா இருக்கு, தலையையும் குடிஞ்சிருக்கான். ஒரு பக்கம் பெருமிதமா இருக்கான், ஒரு பக்கம் குறைவா இருக்கான். இந்த 2 மனநிலையும் அதுல வரும். இதோட மிக நுட்பமானது கு. அழகிரிசாமி கிட்ட வரும். இந்த 2 கதைகளை நான் கம்பேர் பண்ணும் போது நான் வாசிச்ச அளவுல அவங்க 2 பேரும் எழுதிக்கிட்ட கதைகள் கடிதங்களை நான் வாசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். நிறைய அப்படி ஒரு நட்பெல்லாம் நமக்கு கிடைக்காதா, அவங்களெல்லாம் போய் பாத்திர மாட்டோமா அப்படின்னு. நான் இன்னும் இடைச்சேவலுக்கு அங்க அந்த கோவில்பட்டி அந்த பகுதியை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. வந்து அந்த வடசேரி சந்தையை பார்க்கணுங்கிறது, அவங்க அறிமுகப்படுத்தின அந்த சந்தைகள் அப்படி. அதுவும் கதைகள்ல இப்படியான அந்த கரிசல் காட்ட ரொம்ப அழகா, அதுலயும் குறிப்பா பெண் மனத்தை எழுதும் போது ரொம்ப நுணுக்கமா எழுதுறது. பெண்ணை ஒரு சமூகத்தின் பங்காளியாக, ஒரு உழைப்பின் பங்காளி அப்படின்னு குறிப்பிட்டது வந்து கீரா ஐயா தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெண்ணிய சார்ந்த வரிகள்ல நான் அதை சொல்லிட்டே இருந்திருக்கேன். இதுலயுமே அந்த பெண் சார்ந்த கதை தான். பெண்ணை மையம் வச்சு அந்த பெண்ணுக்கு ஏற்படுற அந்த ஆசை அது நிறைவேறாமையே போயிருது. ஒரு சாதாரண ஆசையை பெண்ணுக்கு நிறைவேற்றி வைக்கல இந்த குடும்பம், அந்த கடமையே செய்யல அப்படிங்கிறது தான். தான் பிள்ளைக்காக கடைசியா செய்யறான், ஆனா அந்த பெண்ணுக்கான ஆசையை அவன் நிறைவேற்றல. ஏன்னா ஒரு இடையில கேப் இருக்கு, அவன் போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த சிந்தனையை எழுப்புது இந்த கதை. ஸோ இந்த கதையில 2 விஞ்ஞான விஷயங்களும் இருக்கு. கிராம இந்த கரிசல் காட்டு மண்ணோட அந்த விஷயம் அப்படியே அது நிகழ்ந்து வருது. இது போதும்னு நினைக்கிறேன். இந்த அளவுல நான் நிறைவு செய்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மிக சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த கதையை நான் உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்டது. மேலும் ஏதோ டிஸ்கஷன், பதில்கள், கேள்விகள் வரட்டும். உரையாடலை தொடங்கலாம், இல்ல நிறைவு செய்துக்கலாம். நன்றிங்கய்யா. நன்றி தோழமையே. கதையை ஒரு ஆய்வியல் நோக்கில் எடுத்து சொன்ன பேராசிரியர் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகள். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிறார் நம்முடைய சிவசுப்ரமணிய தோழர். பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மேனாள் பொதுச்செயலாளர் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பலாப்பழம் என்கிற கதையை சொன்ன முனைவர் துவாரா சாமிநாதன் அருமையாக சொன்னார். அதாவது நிறுத்தி நிதானமா எல்லா முழுமையையும் சொல்லிவிட்டார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஆய்வு நோக்கில் சொன்னது ஒரு பிளஸ் பாயிண்ட் மாதிரி, அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல பொன்னையன் சங்கரம்மாள் தம்பதி இதுல வந்து வேப்பம் இந்த பலாப்பழத்தை அவ ரொம்ப விரும்புதா, பலாச்சுளைய அவ முழுசா வாங்கிட்டு வரான். முழுசா வாங்கிட்டு வந்தது அது உள்ள எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட முடியாது. ஆனா ஆசாட்டு வேப்பமூச்சியை செதுக்கி அது அந்த பலாப்பழத்துல குத்தும் போது தெரிஞ்சிடும் அது நல்ல பழமா அல்லது காயான்னு தெரிஞ்சிடும். அது பழுக்க வைக்கிற ஒவ்வொரு முறைன்னு சொல்றதாப்புல. ஆனா அது அசல் காய் பழுக்காது அப்படின்னு சொன்னதும் இவளின் சுவர்
மனதின் சுவர் இடிந்து விழுந்து விட்டதுன்னு கீரா ஐயா குறிப்பிடுகிறார். இதுல அடுத்து என்னன்னா, அது அவன் முதல்ல திருமணம் முடிச்ச புதுசுலேயே அவளுக்கு விருப்பமானதை கேட்டு வாங்கி கொடுக்கவில்லையே என்று அவளுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்குமோ என்னமோ. ஏன்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். அவன் முதல்ல ஊட்டல, இங்கேயும் வாங்கிட்டு வந்து நீட்டத்தான் செய்யறானே ஒழிய ஊட்டவில்லை. ஊட்டி இருக்கலாம். இன்னொன்னு, அந்த அத்தை சொன்ன பிறகு போய் வாங்கிட்டு வந்ததுனாலயோ என்னமோ அவளுக்கு இதாயிருச்சு. இவ சொல்லி வாங்கிட்டு வந்தது பாழா போச்சு, அத்தை சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறது நீட்டுதாப்லி அப்படின்னு கொஞ்சம் கோபமோ என்னமோ கூடல் மாதிரி. எனக்கு தெரிய அது அந்த பிள்ளைக்கு மந்தம், இவ சாப்பிட்டா அது அந்த சத்து பால் வழியாக அந்த குழந்தைக்கு போய் அது மந்தமாகும், அந்த சீரணமாகாது அப்படிங்கிறத நினைச்சுதான் அதை தவிர்த்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். அருமையான கதை கீரா அவர்கள் நல்லா சித்தரித்திருக்கிறார். இந்த இன்னைக்கு சிவகுமார் ஐயா பற்றி அவரு இசையோட தொடர்பு பற்றி ரொம்ப அருமையா சொன்னாரு. இசை பொதுவா என்னை பொறுத்தளவு ஆயுளை அதிகரிக்கும், ஒருவருடைய ஆயுளை அதிகரிக்கும். காரணம் அதுக்கு என்னன்னா, அந்த கீர்த்தனைகளை பாடும்போது ஒரு பெரிய மூச்சு பயிற்சி. இப்ப நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமான மூச்சு பயிற்சி. அது அந்த நுரையீரல் இதயத்தை வலுப்படுத்தும், அதனால ஆயுசு நீடிக்கும். இதுல அவர்களுடைய நட்பு கடிதம் நட்பால் எழுதுகிறார்கள், அன்பால் எழுதியிருக்கிறார்கள். யாரு? கீராவும் அழகிரிசாமி ஐயாவும். ஆனா கீரா ரொம்ப அதிக வருஷம் ஆயுளோட இருந்திருக்கிறாரு. அழகிரிசாமி ஏனோ அப்படி இதாயிடுச்சு. அது ஒரு பெரிய இதுதான், அது என்னன்னு தெரியல. அது நட்பு அன்பினால் எழுதப்பட்ட கடிதம் காதல் கடிதம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. ஆனா கீரா ஐயா இசையிலேயே வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்து விட்டார். கழித்து விடுறதுன்னு நீக்கி விடுறது, கடந்து விடுறது இல்லை, மகிழ்ந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னும் நமக்கு நிறைய கதைகள் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனால் இசைதான் அவரை அதிக ஆயுளுக்கு அழைத்து சென்றிருக்கிறது என்பதனால் அது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல தோன்றுகிறது. இன்னைக்கு அருமையான நிகழ்வை கலை இலக்கிய பெருமன்றம் வழங்கியிருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழர் டிஎஸ்எம் தோழர். தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் சற்று தாமதமாக வரக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு, வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கும் அந்த புதுகை மாவட்டத்திலிருந்து நாம் அங்க பணியில அங்க கலைக்கு அந்த பொறுப்பில் இருக்கும்போது கூட இவ்வளவு அதிகமான படைப்பாளிகள் அங்க கிடையாது. இப்பதான் சுரா, தோலச்சி, இப்ப நம்ம துவாரகா சாமிநாதன் எல்லாரும் வந்திருக்காங்க. அவர் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து புதுகை மாவட்டத்துக்கு வந்தது எங்களுக்கு அது ஒரு கொடையாகவே நாங்க கருதோம். அவருடைய கதைகளையுமே அப்படிதான். அவர் இந்த சமீபத்தில் ஆண்டவுடன் கதையாகட்டும், அந்த புதுக்கோட்டையினுடைய இந்த வீதிகள்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை அப்படியே யதார்த்தமாக கொண்டு நம்ம கண்முடிய காட்சிப்படுத்துவார். அதே மாதிரி ஒரு டீ கதைகள் நடக்கக்கூடிய சம்பவங்களை அதே மாதிரி இன்னைக்கு இந்த பலாப்பழ கதையில உள்ள இது அந்த ஆதங்கம், அந்த ஒரு அவங்களுடைய ஆசை, கடைசியா அந்த ஆசை நிறைவேறாத, அது ஒரு பெண்ணுக்கு உள்ள அந்த ஆசை நிறைவேறாத நம்ம முன்னாடி அப்படியே காட்சிப்படுத்தி போயிருக்காரு. கருமுருகன் தோழர் சொன்ன மாதிரியே ஒரு ஆய்வாகவே கதை சொல்லியிருக்காரு. இயல்பான அவருடைய அது எப்போதுமே அப்படித்தான். துவாரகாசாமிநாதன் பேச்சு அப்படித்தான், ரொம்ப இயல்பாக ஆனால் தெளிவாக நல்ல குரல்ல அவருடைய கருத்துக்களை சொல்லுவார். தோழர் அழகிரிசாமி கதை அவரை தொட்டு சொன்னாரு. அது மாதிரி 2 விஷயங்கள் அவருடைய மனதில் பட்டதையும் நமக்கு போட்டிட்டு காட்டினார். இந்த கதையில கிராமப்புறத்து அந்த ஒரு நம்பிக்கைகளும் வருது, அது விஞ்ஞான
கருத்தும் வருது அப்படிங்கிறது ரொம்ப அருமையா சொன்னாரு. மிக அருமையான ஒரு கதை சொல்ல நிகழ்ச்சி. நன்றி தோழர், பாராட்டும் வாழ்த்து. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா, இன்னைக்கு சிவகுமார் ஐயா வந்து நம்ம கீரா ஐயாவோட பகிர்ந்துகிட்ட செய்திகளை வந்து மிகவும் அருமையா சொன்னாங்க. அவங்க வந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இத்தனை இசை வல்லுநர்கள், இசை நிபுணர்கள் வந்து இந்த பகுதியில இருந்திருக்காங்கிறத வந்து அவர் வந்து ஒவ்வொரு பேரையும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அத்தனை பேரையும் சொல்லி கீரா அதையெல்லாம் அவர்களை எல்லாம் புகழ்ந்திருக்கிறார். அதை பார்த்து வீழ்ந்திருக்கிறான்னு சொல்லி அந்த இதெல்லாம் நினைவுபடுத்தி கூறினது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். அதே போல பலாப்பழம் கதையை சொன்ன துவாரகா சாமிநாதன் வந்து மிக மிக நிதானமாக ரொம்ப அருமையாக அந்த உள்கருத்து என்னவோ அந்த கதையில கொண்டாந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கீரா ஐயா அவர்கள் வந்து இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், மக்களிடம் இருக்கக்கூடிய பேச்சு வழக்குகள், இதை வைத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த கதையை வந்து ஒரு உள்கருத்தாகவும் ஒரு முக்கியமான கருத்தாகவும் வச்சுமே கதைகளை புனைந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கதையில வந்து பலாப்பழம் திங்காதனால அந்த பிள்ளைக்கு வந்து காதுல சீல் வடியுது அப்படின்னு சொல்ல, இது வந்து குழந்தை வந்து வயிற்றுக்குள் இருக்கிறது. குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள, அந்த 6 விரலும் வயிற்றுக்குள்ளதான் இருக்குது. ஆனா வெளிப்படையா வந்து சொல்றது, மக்கள் பேசுறத வச்சுதான் இதை நம்ம வந்து கணிக்க முடியுது. மக்கள் வந்து சும்மா இருக்காம இப்படி வந்து 6 விரல் பிறந்துருச்சு, சீல் உடைஞ்சிருச்சு, இதெல்லாம் எப்படி தெரியுது? அந்த தாய் சொல்ல போறாளா, இல்ல அந்த குழந்தை சொல்ல போதா? இல்ல, வெளிப்படையா வந்து இந்த மக்கள் தான் சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பிறக்கும் போது இந்த குடல் இருக்கிறது வந்து மாலை சுத்தி பிறந்துருச்சுன்னு சொல்லி கழுத்தை சுத்தி பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து பிறக்கும்போது என்னன்னா, இந்த கழுத்தை சுத்தி பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது. தாய்மாமனுக்கு ஆகாதனால அவர் என்ன செஞ்சேன்னா ஒரு 20 பவுனுக்கு நகை செஞ்சு போடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு விளையாட்டாக சொன்னா கூட இதை வந்து ஒரு செய்தியாவே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு. அதே போலதான் வந்து மாம்பழம் சாப்பிட்டா மாந்தம் பிடிச்சிரும், இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து யாரு சொல்ல போறா? இங்க இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய மக்கள். அந்த குழந்தைக்கு ஆண்டவன் படைப்புல வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆர்வத்துக்கு அந்த தாய்க்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெளியில வந்தோடனே இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதை வந்து கீரா ஐயா இதெல்லாம் சொல்றாங்கன்னா, இப்படித்தான் மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஆய்வுபூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கும் போதுதான் இதனுடைய உண்மையான நிலை தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப அருமையான கதை, அருமையா சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஐயா டாக்டர் பொதுச் செயலாளர் அறமும் வந்து ஒரு மருத்துவர் தான். இந்த கருத்தையும் கொஞ்சம் வெளிப்படையா சொன்னார்னா ரொம்ப நம்மளுக்கும் உபயோகமா இருக்கும். இது எப்படித்தான் இது நடக்குது அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்வோட வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக காலத்தினுடைய அருமை கருதி நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர். கேக்குதா? வணக்கம் பொதுச் செயலாளர். வணக்கம். நம்ம சிவகுமார் அவங்க ரொம்ப அருமையான தகவல்களை நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது இன்னொரு நாள் கூட ஒரு நாள் வச்சு அவருடைய மிச்சம் உள்ளதை சிவகுமார் பேச விட்டதை இன்னொரு நாள் கூட அவர் பேசணும். ஏன்னா அவ்வளவு தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. துவாரா சாமிநாதன் முனைவர் மிஸ் துவாரா சாமிநாதன் மிக அருமையா இந்த கதையை சொன்னாங்க. இதுல ஒரு மாசமா இருக்கும்போது ஒரு பெண் விரும்பின உணவு கிடைக்காதுன்னா அது ஏதாவது ஒரு குறைபாடுடைய குழந்தை பிறக்குமா, இல்ல காதில் சீல் வடியுமா, பிறக்கும் போதே காதில் சீல் வடியுமா அப்படின்றதெல்லாம் உள்ள கேள்விகள். இதெல்லாம் அந்த காலத்து சயின்ஸை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. புரோட்டோ சயின்ஸ் இல்ல பிரிமிட்டிவ் சயின்ஸை வச்சு ஒரு நம்பிக்கை. அந்த கம்மம்புல்லுல சோளத்துல கம்மம்புல் வச்சு அதுல மேல துணி வச்சு அதை குழந்தைய காட்டுறது, சேனை வைக்கிறது, கருப்பட்டியும் விளக்கணையும் வச்சு சேனை வைக்கிறதே இப்ப வந்து குழந்தை வந்து ஒரு ஸ்டெரைலான குழந்தை. நீங்க அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்த குழந்தை வந்து கிருமி இல்லாத குழந்தை. அதை நீங்க வந்து சேனை வச்சீங்கன்னா அது கிருமி உள்ள வச்சிருவாங்க. அப்ப சேனை வைக்கிறது விஞ்ஞான பூர்வமாக தவறு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது.
சேனை வைக்கிறதுல சேனை வைத்தவருடைய குணம் வந்து அந்த குழந்தைக்கு வரும் அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை தான். அது வந்து ஆனால் ஒரு பழக்க வழக்கத்தை, ஒரு சமூக பழக்க வழக்கத்தை ஒரு கதையாக்குள் கொண்டு வரும்போது அது என்ன சமூகம் எப்படி இருந்தது, இலக்கியம்ன்றது இன்னைக்குள்ள மனிதர்களின் வரலாறு, அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் வரலாறுங்கும் போது அதனுடைய பண்பாடும் உள்ளே எழுதுவது என்ற முறையில் கீரா இதை எழுதியிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு பலாப்பழம் விரும்பி ஒரு பிரெக்னன்டான ஒரு பெண் விரும்பி இருக்கா. ஆனா அந்த பலாப்பழம் வாங்கி கொடுக்க முடியல. அதுல பலாப்பழத்தினுடைய நுட்பங்கள் எல்லாம் பிஞ்சு காயா இருந்தா அது பழுக்காதுன்றதையும் நுட்பத்தையும் உள்ள சொல்லியிருக்காரு கீரா. அது எங்கெங்கெல்லாம் போய் தேடி எப்படியெல்லாம் வாங்கினா சாத்தூர் கோயில்பட்டி கழுகுமலை தான் அப்போ ஒரு பெரிய அந்த கழுகுமலை கழுகேசன் அதனோட கோயில். அந்த கோயில் வந்து திருவிழாக்கு தான் கோயில்பட்டி சுத்தி உள்ள நபர்கள் எல்லாம் செல்லும் போது பலாப்பழம் ஒரு அதிசய பொருளாக அன்று இருந்திருக்குது. மலை பிரதேசங்களில் அது கிடைக்கும். அந்த மாதிரி இளஞ்சியிலிருந்து வந்த ஒரு அம்மா கொடுத்த அந்த டேஸ்ட்டுக்காண்டி பிரெக்னன்சி அப்ப நீங்க வந்து அவரு அந்த கீராவை கடந்து போவார். பிரெக்னன்சி அப்ப ஏதாவது சாப்பிடணும் போல தோணும். குச்சி சாப்பிடலாமா, மண்ணு சாப்பிடலாமா, பைக்கான்னு சொல்லுவாங்க. நம்ம வழக்கமான உணவுகளை தவிர்த்து மற்ற உணவுகளின் மீது அது பொதுவாக இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறப்ப இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த குச்சி சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு டெம்ட் ஆகுது சார், குச்சி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா. அது ஏன்னா அவங்களுக்கு சோகை இருக்குது. ரத்த சோகை இருக்கும்போது மண் சாப்பிட்டா, அதுவும் கரிசல் கரம்பே எடுத்து சாப்பிடுவாங்க. ஆஹ் மந்தினி நாயக்கர்னே ஒரு இது எழுதியிருப்பார் கீரா. ஆனால் அவருக்கு வந்து மண்ணின் மீது உள்ள பாசமா இல்லை இரும்புச்சத்து குறைபாடினால் வந்த ருசி மாற்றமா, பைக்கான்றது ஒரு ருசி மாற்றம். வழக்கமான உணவுகளை விடுத்து வேற உணவுகளை விரும்பக்கூடிய பிரெக்னன்சிலயும் அதே மாதிரி ஒரு நிலை வரும். வாந்தி எடுத்து எதுவுமே சாப்பிட முடியாம புளிப்பா சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்றது அதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்குள் வந்துடும். 3 மாதத்துக்குள்ள வந்துடும். அதில் ஒரு நம்பிக்கை வந்து பிரெக்னன்ட் ஆன பொண்ணு வந்து விரும்பினதை கிடைக்கலன்னா குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு வரும். 6 விரல்ன்றது அந்த உணவு பழக்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஒரு ஜெனட்டிக் குறைபாடு. அது ஜெனட்டிக் மாறுபாடு. குறைபாடுன்னு சொல்றதை விட மாறுபாடு தான். அது கொஞ்சம் ஜீன் மாறுபாட்டினால் வரக்கூடியது. குழந்தை காதிலிருந்து சீல் வடியுமான்றதான் ஒரு நிகழ்வை பதிவு செய்திருக்கார் கீரா. அப்படியே அப்ப செப்டிக்கு நீங்க வந்து டெலிவரி மெத்தட் எல்லாம் இன்னைக்கு வந்து ஏசெப்டிக், அதாவது கிருமியே இல்லாத மெத்தட்ல இன்னைக்கு டெலிவரி பார்ப்பாங்க. ஆனா அன்னைக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்க வந்து குழந்தைக்கு நியோனேட்டல் டெட்டனஸ்ன்பாங்க. நியோனேட்ஸ்ன்றது பிறந்த குழந்தை ஒரு 28 நாளைக்குள்ள உள்ள குழந்தைய வந்து நியோனேட்ஸ் அப்படின்பாங்க. அந்த குழந்தைக்கு ரணஜன்னி நோய், டெட்டனஸ் அதெல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை. டிடின்ற ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டெட்டனஸ் என்ற கிருமியே இல்லாம போய்விட்டது. ஆனால் அந்த அப்படிப்பட்ட அன்சேஃப் டெலிவரி ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ல பண்றப்ப குழந்தைக்கு பிறக்கும் போதே சீல்வடி இருந்தது. நமக்கு காமனா பார்த்தோம்னா தொண்டைக்கும் காதுக்கும் இடையில ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப்ல தொண்டை புண்ணு ஆச்சுன்னா காதுக்கு போயிடும், அதுல சீல் வடியும். அப்ப அந்த சீல் வடியுது அப்படின்றது தொண்டையில கிருமி இருக்க போய் தான் அது வடியுது. அது பிறக்கும் குழந்தைக்கு இருக்குமா அப்படின்றது இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாது. ஒருவேளை முன்பு அந்த டெலிவரிக்கு முன்பாக கிருமி உள்ளே அம்மாவின் வயிற்றுக்குள் போயிருந்தால் இந்த மாதிரியான இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அவ ஏன் அந்த பலாப்பழத்தை கடைசியில தட்டி விட்டா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்கு. எனக்கு டெலிவரிக்கு அப்புறம் வாங்கிட்டு கொண்டு இருக்கே, அதை முன்னாடியே செஞ்சிருந்தா என் குழந்தை இப்படி இருக்காதே அப்படின்ற அவளுடைய நம்பிக்கை. நாம் ஒரு விரும்பி அதை சாப்பிடாதனாலதான் என்னுடைய குழந்தை 6 விரலோடும் காதில் சீலோடும் பிறந்ததாக அவள் கருதியதனால். இவன் எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த சொன்ன அத்தை வந்து தூங்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவள் வந்து குழந்தை மேல் உள்ள பாசத்தின் காரணமாக இதை நீ முதலே செய்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு இதோட முடித்திருக்கதாகத்தான் நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. பதிவு பின்னோட்டம் பார்த்துடலாம். பாலச்சந்திரன் அருமைன்னு போட்டிருக்காங்க. மேரி தோழர் மிக அருமையாக பலாப்பழம் கதை சொன்ன தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அகிலன் தோழர் தினமும் கீராவை பற்றிய செய்தியும் கதையும் கேட்பது மகிழ்ச்சியா உள்ளது. இன்று பங்கு பெற்ற இருவருக்கும் வாழ்த்துக்கள். கலை இலக்கிய பெருமன்ற குழுவில் என்னையும் இணைத்துக் கொள்ளவும். அகிலன் நூலகர், நெல்லை. ஒரு நிமிடம் அப்படியே இருந்து விடுங்கள். உங்களை ஒரே ஒரு நிமிடங்க.
ஓகே ஐயா, நீங்க வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய, நீங்க எங்க இருக்கீங்களோ, நெல்லையில இருக்கீங்க, நெல்லையில கிளை இருக்கு. நீங்க அங்க தொடர்பு கொண்டு எப்படி சேரணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்க எண்ண இப்ப அங்க இருக்க கிளையில இருக்கவங்களுக்கு நான் கொடுத்துறேன். அவங்க உங்கள்ட்ட பேசுவாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா, ஏன்னா அது நீங்க என்ன பதிவு பண்ணதை நான் சொல்லணும். 966757. ஓகே, நன்றி தோழமையே. பொதுச் செயலாளர் பின்னூட்டம் சிறப்பு அப்படின்னு பாலச்சந்திரன் போட்டிருக்காங்க. நன்றி தோழமைகளே. தோழர்களே, ஒவ்வொரு நாளும் கீரா ஐயாவை பற்றி பேசுகின்ற கதைகளாக இருந்தாலும் அவரை பற்றிய செய்திகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சிந்தனையை, புதிய தேடலை, அவரிடம் இருந்த பன்முகத்தன்மையை, அவர் இந்த இலக்கியத்திற்காக தான் எடுத்துக்கொண்ட அந்த பயணம், ஏன்னா சும்மா இருந்த இடத்துல இருந்து ஐயா எழுதலைங்கிறது இன்னைக்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூகுள பார்க்க வேண்டியது, எங்கோ தோணுடைய 4 பேர்கிட்ட கதையை படிக்க வேண்டியது, கட் அண்ட் பேஸ்டா போற காலங்களில் வாழ்வியலை தேடி தேடி ஒரு இசைக்காக, இசை நுணுக்கத்திற்காக, ஒரு இசையோடு தொடர்புடைய ஒரு தெளிந்த அறிஞரோடு பேசுகிற பழக்கத்தை ஐயா ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நிலையில் நம்மோடு பயணித்த சிவகுமார் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பிரபண்டத்தின் சார்பாக நெஞ்ச இந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லுகிறோம் தோழமைகளே. அதே போல நம்முடைய கதை சொல்லி துவாரா அவர்களும் அப்படித்தான் கதையை ஒரு ஆய்வியல் நோக்கில் கதையை சிறப்பாக சொன்னார்கள். அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பிரபண்டத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? ஏன் நாளை கதையா? காலம் கடந்து திருமதி பா ராதா சொல்றாங்க, நாளை வந்து எழுத்தாளர் சோ தர்மன் வந்து கீராவும் நானும் என்று நம்முடைய உரையாட இருக்கிறார். நன்றி தோழமையே. தோழர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் புதிய புதிய சிந்தனைகள் கொண்ட ஆளுமைகளை நாம் இந்த தளத்தில் பார்ப்பது என்பது கலை இலக்கிய பெருமன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த அடிப்படையில் இன்றையும் ஒரு 3 புதிய ஆளுமைகள் இன்றைய தினம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்தை சொல்லி தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயா அவர்களது கதைகளோடு நமது பெருமன்றம் உங்களோடு. நன்றியும் வாழ்த்துக்களும்.